சாத்தான் நடுங்கணும். இந்த கடைசி காலத்துல சாத்தானும் தீவிரமா இறங்குவான் பூமியில. இனி தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று அவன் எண்ணி மிகுந்த பலத்தோட, கோபத்தோட, வல்லமையோட உங்கள் நடுவில் இறங்குகிறதை கண்டேன் என்று வேதத்தில் சொல்லுது. அப்ப சாத்தான் அவ்வளவு பலமா இறங்கும் போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? யோசித்து பாருங்கள். இது யுத்தம் நடக்க வேண்டிய பிராயம். அதனால்தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கடைசி நாட்களில் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் காலையில் நம்ம கேட்டோம். அது தீர்க்க தரிசனத்தை பற்றியது. ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி வரும், தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுவாங்க, எதற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். இந்த கடைசி காலத்தை பற்றி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தை பற்றி சொல்லுவதற்கு முன்னால காலங்களை குறித்த ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. வேதத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் இருக்கிற காலங்களை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த 3 பெரும் பிரிவு எதை மையப்படுத்தி பிரிக்கிறோம்னா, மனித சமுதாயத்தோடு தேவன் தன்னை இணைத்து கொண்டதிலிருந்து நம்ம பிரிக்கிறோம். அதுக்கு முன்னால மனசாட்சியின் காலம், அவங்களா இஷ்டப்படி இருந்த காலம் சொல்லலாம் நிறைய வேதாகம நிபுணர்கள் சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க. மனிதர்களோட கர்த்தர் தன்னையும் இணைத்து கொண்டு மனித சமுதாயத்திலே ஒரு ஜாதியை தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அவர்களோட பேச ஆரம்பித்து கர்த்தர் மனிதர்களோடு தன்னை இணைத்து கொண்டார்ல. அதுக்கு பிறகு இருக்கிற காலத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்றுக்கு பேரு பழைய ஏற்பாட்டு காலம், 2வது காலத்துக்கு பேரு புதிய ஏற்பாட்டு காலம், 3வது காலத்துக்கு பேரு கடைசி காலம். நம்ம இருக்கிறது தான் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்நாட்களிலே என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. குமாரர் குமாரத்திகள்னா யாருன்னா, வாலிப வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்க. ஏன்னா அடுத்த வார்த்தையில இந்த வாலிபர்களை குறித்த வார்த்தை வருகிறது. இப்போ வாலிப வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்கள நம்ம ஊர்ல பிள்ளைகள்னு சொல்லுவோம். பிள்ளைகள், ஒன்று பிள்ளைகள், 2வது வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், விஷன்ஸ், கண் திறந்து பார்ப்பாங்க, ஓப்பன் விஷன்ஸ், அப்பேரிஷன், முகமுகமா பார்க்கறது ஆண்டவரை, நம்முடைய 5 சென்ஸோடையும் அவரை பார்க்கிறது, அந்த மாதிரியான தரிசனம் அவர்கள் பார்ப்பார்கள். மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். மூப்பர்கள் பாவம், எங்களை போன்ற மூப்பர்கள், வயதானவர்கள், கொஞ்சம் பலவீனமானவர்கள் சர்ச்சுக்கு வந்தால் பேச ஆரம்பிக்கும், கொஞ்சம் நேரம் கேட்பாங்க, அப்படியே கண் அப்படி சொக்கும், தூக்கம் வரும். கர்த்தர் பார்த்தார், நீ தூங்கினாலுமே பரவாயில்ல விடு, உனக்கும் ஒரு அபிஷேகத்தை தருகிறேன், தூங்குனாலே ஊழியந்தாயா, சொப்பனம் பாரு, பார்த்து சொல்லு. முழிச்சிருந்தாலும் நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, தூங்கினாலும் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க. பாருங்க, மூப்பர்களுக்கு சொப்பனம் காண்பது கர்த்தர் பேசுவது. அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதற்கு முந்தின காலங்களில் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்குனே தீர்க்க தரிசிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற அந்த கடைசி காலத்தில் அப்படி இருக்காது. எல்லா ஊழியக்காரர் மேல ஊற்றுவேன். ஒருவன் சுவிசேஷனாய் இருப்பான், அவன் தீர்க்க தரிசன சுவிசேஷனாய் மாறிவிடுவான். ஒரு பாஸ்டர் இருப்பார், இனிமேல் அந்த பாஸ்டர் தீர்க்க தரிசன போதகராய் மாறிவிடுவார். ஒரு போதகர் இருப்பார், தீர்க்க தரிசன போதகராய் மாறிவிடுவார். ஒரு மேய்ப்பர் இருந்தால் தீர்க்க தரிசனம், எல்லாத்தோடையும் தீர்க்க தரிசனம் சேர்த்துக்கிற வேண்டியது. ஏன்னா எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும், சில்ட்ரன் மினிஸ்டர் நடத்துறேன், பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்றேன், ஒன்னையும் கர்த்தர் விட மாட்டார். உங்கள் மேல் தமிழ் ஆவியை ஊற்றுவார், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். அப்ப எல்லாருமே கவர் ஆயிட்டாங்க. அதுல பிள்ளைகள் கவர் ஆயிட்டாங்க, வாலிபர்கள் கவர் ஆயிட்டாங்க, மூப்பர்கள் கவர் ஆயிட்டாங்க, எல்லா ஊழியக்காரிகள் கவர் ஆயிட்டாங்க. எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, எதுக்கு இவ்வளவு பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தால் தாங்குமா வீடு? அப்பா ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, அம்மா குளிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும், மகள் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு தீர்க்க தரிசனம்,
பிள்ளைகளை எழுப்பி ஸ்கூலுக்கு போடணும்னா அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எதுக்கு? ஒரு சபையில் முன்னெல்லாம் சிஎஸ்சி சபைகள் போன்ற ஸ்தாபன சபைகளில் ஆவியானவரே உள்ள விட மாட்டாங்க. நான்லாம் ஊழியம் ஆரம்பித்த புதுசில் 80, 81, 82 சில டயசிஸ்கள் சில ஸ்தாபன சபைகளில் பேச போனால் அங்கே இருக்கக்கூடிய போதகர்கள் கேட்குற முதல் கேள்வி, இந்த ஊழியர் அல்லேலியா சொல்லுவாரான்னு கேட்பாங்க. இடையிடையில பிரசங்கத்துக்கு இடையில் அல்லேலியான்னு சொல்லுவாரா, சொன்னால் உள்ளே விட மாட்டோம். அந்நிய பாஷை பேசுவாரா, விடமாட்டோம் என்பார்கள். ஆனால் அதுக்கப்புறம் பெந்தகோஸ்து சபைகள் பெருகின போது அதில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் பெருகினார்கள். ஆனால் உண்மையிலே பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நம்ம படுகிற பாடு இருக்கு பாருங்க, சொல்லி மாளாது. ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதனால தான் பாஸ்டர் என்ன செய்வார், நான் போன சபையில் இருக்கிற பாஸ்டர், நான் எந்த சபைன்னு சொல்ல மாட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சி. நாங்கள் 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். என்னுடைய தகப்பனார் வழியில் 4 தலைமுறை கிறிஸ்தவம். பிறக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்திலாம் பிறந்தேன். என் பேர், இந்த பேர் ஞானஸ்தான பேரெலாம் கிடையாது, எனக்கு வச்ச பேரே இதுதான். அப்போ நான் ஆனால் சர்ச்சுக்கு போகிறதில்ல, கோயிலுக்கு போகல, ஸ்தாபன சபையை சேர்ந்தவர்கள். அதுக்கு பிறகு என்னுடைய தாயாருடைய மரணத்துக்கு பிறகு 12 வயசில் என் தாயார் மரித்தார்கள். என்னுடைய தகப்பனார் வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலை பின்னாலே இருப்பாங்க. நாங்கள் பிள்ளைகளாய் வளர்ந்தோம். நான் கல்லூரி பருவத்தில் போன போது தப்பான பாதையில் போய் குடிக்க விரிக்க போதைப் பொருள்கள் பயன்படுத்த அதுக்குள்ளெல்லாம் உள்ளே போயிட்டேன். அதுக்கு பிறகு கர்த்தரனை சந்தித்தார், ரட்சிப்படைந்தேன். இப்போ நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை வேணும்னு ஒரு சபைக்கு போனேன். எங்கள் சபை பூரணமான அபிஷேகத்தை நம்புகிற 5 உபதேசங்கள் 7 உபதேசங்கள் சொல்லி சித்திரன் தீர்த்த தூண்கள்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதில் இருக்கிறவங்க அந்த சபையில் போய் சேர்ந்தேன். அங்கே எங்கள் பாஸ்டர் என்ன செய்வார்னா, எவ்வளோ ஃபேன் ஓடினாலும் ஏசி போட்டாலும் ஒரு விசிறி வச்சு வீசிக்கொண்டே இருப்பார். அந்த விசிறி எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. அப்போ ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கூட்டத்தில் யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னால் இந்த டேபிளில் விசிறி கம்ப வச்சு டொம்முன்னு ஒரு தட்டு தட்டுவார். அப்போ நிறுத்திடணும். அதுக்கு மேலே பேசினா அவ்வளோதான். இது அடங்காத ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி தண்ணியை துளிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க எங்கள் சபையில். அதுதான் இன்னைக்கு காலையில் பாஸ்டர் சொன்னாங்க. அந்த காலத்திலெல்லாம் பேச விட மாட்டாங்க, நான் தான் பேசணும்பாங்க. அது ஏன் என்று கேட்டால் பல பிரச்சனைகள் வந்துடும். கொஞ்சம் விட்டவுடனே பாஸ்டருக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பிரசங்கத்தை மாத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னையே குறிவைத்து பேசுகிறீர்கள், உன்னுடைய மனதில் இருக்கிற சுயத்தில் பேசுகிறாய், வாயமூடு அப்படிமா ஒருத்தன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நான் அதற்கு பிறகு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தேவ மனிதருக்கு கீழே ஒரு 3 வருஷம் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு உதவியாளராக இருந்தேன். என்னை நடத்தின அந்த ஊழியக்காரர் மரித்தவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. நல்ல பரலோக தரிசனம் பார்க்குற, நல்ல தேவனோடு பேசுகிற, உலாவுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதர். அவர் ஒரு காரியம் சொன்னார். நானும் நல்லா தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு. அவர் யார் தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டார். என்னை மாத்திரம் அழைத்து கொண்டு போய், அப்போ எனக்கு 20 வயசு 22 வயசு இருக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறார், ஜெபம் கேட்டு சொல்லு அப்படிம்பார். அவரே ஒரு பெரிய தீர்க்க தரிசி. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, தம்பி நீ அடுத்து ஊழியங்கள் செய்ய போகும்போது யார் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கர்த்தர் உன்கிட்ட என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு அதற்கு சார்ந்து வருதான் பார்த்துக்க. அப்படி வராவிட்டால் அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாதே. அவங்க சொல்றது உன்னுடைய தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். கர்த்தர் உன்னை இந்த ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னால் அதை ஒட்டி சொல்லுவாங்க. எதிராக வேற ஏதாவது காரியத்தை நீ கேட்க ஆரம்பிச்சின்னா நீ குழப்பத்துக்குள்ளே போயிடுவ, அந்த மாதிரி ஆகிரும்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். அவர் அந்த ஊழியக்காரர் பெரிய தாடி வச்சிருப்பார், மோசே மாதிரி இருப்பார். பார்த்தா அசப்பில் மோசை பார்த்துருக்கீங்களாம் கேட்பீங்க. மோசை எப்படி இருப்பார் நம்ம நினச்சிருக்கிறோமோ அப்படி இருப்பார். அவர் வெள்ளை முடி இருக்கும், பின்னால் அப்படி இருக்கும், நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருப்பார் ஊழியக்காரர். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தம்பி, கவனமாக இருந்துக்கேன். ஒரு அம்மா அடிக்கடி வருவாங்க என்னுடைய ஊழியத்துக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நான் எனக்கு யார் வந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, சொல்லுங்கன்னு கேட்பேன், தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அம்மா வந்தாங்க, என்னை முன்னால் முழங்கால் படிக்கிட்டாங்க. நான் கேட்டேன், அம்மா கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன். அந்த அம்மா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினாங்க, ஜெபிச்சாங்க. திடீர்னு சொன்னாங்க, உன் மனதில் ஒரு ரகசிய மேட்டிமை இருக்கிறது.
நான் அதை அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஆண்டவரே, நான் என்ன மேட்டுமே இருக்குது? உடனே நான் அப்படி முகங்குப்புற விழுந்தேன். முகங்குப்புற விழுந்தோன்னு அந்த அம்மாவுக்கு இன்னும் உற்சாகமாகிவிட்டது. உன் மனதில் நீ வெளியே உன்னை தாழ்த்துற மாதிரி மாயமான தாழ்மை, அதில் விருப்பமுற்று திரிகிறாய். நான் எதில் ஆண்டவரே நான் மேட்டிமையா இருந்தேன்னு கேட்டேன். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் வச்சிருக்கிற தாடி மோசே மாதிரி இருக்குன்னு. அடிக்கடி கண்ணாடியில் போய் பார்க்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தாடியை நான் அருவருக்கிறேன், எடுத்து விடு, அப்பதான் நான் பேசுவேன். இது உண்மையிலே நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை. உடனே அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தாடி வளர்த்து பார்த்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நான் 40 வருஷமா முயற்சி பண்ணி இவ்வளவுதான் வந்திருக்கு. அவருக்கு இவ்வளவுக்கு இருக்கும் வெள்ளை தாடி. அப்படியே போய் கண்ணீரோட போய், கர்த்தருக்கு விருப்பம் இல்லையே என்ன செய்வது அப்படின்னு போய் தாடியை மழுங்க சிரைத்து விட்டு உட்கார்ந்திருந்தார் வெளியே. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஐயா வந்தார். துரதிர்ஷ்டவசமாய் அவரும் தீர்க்கதரிசி. நேராய் வந்து இவர் வெளியே உட்கார்ந்துருந்தாரா, ஐயாவை பார்க்கணும்னு சொன்னார். அந்த ஐயா தான் ஐயா நான் அப்படின்னா, என்னையா ஷேவிங் பண்ண சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க, முடியெல்லாம் எடுத்துட்டு கிராப் வெட்டிட்டு உட்கார்ந்த மாதிரி நடந்தது சொன்னார். இப்படி நடந்தது, எனக்குள்ள ஒரு ரகசிய மேட்டிமை இருந்திருக்கும் போல, கர்த்தரதை அருவருக்கிறேன்னு சொன்னார். அந்த அம்மா வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு. இப்போ கர்த்தர் சந்தோஷமாயிட்டாரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். அவர் முழங்கால் போட்டார். அவர் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே. அவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசித்தார். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினார். இது பத்தாது, முடி வச்சிருக்கிற நேரா ஜீசஸ் மாதிரி அதை வெட்டிரு, எடுத்துரு, அப்பதான் கர்த்தர் பிரியமா இருப்பார். உனக்கு அதுலேயும் மேட்டுமே இருக்கு, கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டாரா. எப்படி இருக்கும்? உடனே இவர் தன்னுடைய தலையை மழுங்க ஷேவ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இப்போவாவது கர்த்தர் பிரியமா இருப்பாரான்னு. மூணாவது ஒருவர் வந்தார், வாலிபர், வெளியூர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்தாராம். அவரும் பாருங்கள், அன்னைக்குன்னு பார்த்து துரதிர்ஷ்டவசமா அவரும் ஒரு தீர்க்கதரிசி. அவரிடத்துல வந்து கேட்டபோது அவர் சொன்னார், உன்னுடைய புருவங்கள் இருக்குல்ல, அதையும் எடுத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். புருவத்தை எடுக்க சொல்லுவாரா கர்த்தர்? அவர் கேட்டிருக்கிறார். எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்லலையா, தாடியினுடைய ஒரு பக்கத்தை எடு 40 நாள், அப்புறம் அடுத்த பக்கத்தை எடுன்னு கர்த்தர் சொல்லலையா? சொல்றாரையா அப்படின்னு சொன்னார். இவர் அழுது கொண்டே போய், எதற்கும் நம்மளே உட்காந்து ஜெபம் பண்ணி கேட்போம் அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாராம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலையும் போய் கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு இருக்கியே, ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்? நான் சொல்ல வேண்டியதை. அதனால தான் நீ பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மூலம் அப்படி பேசி உன்னை இந்த மாதிரி ஆக்குனேன்னு சொன்னாராம். அதனால தம்பி, தப்பி தவறி கூட தீர்க்க தரிசனம் கேட்பது நல்லது. நான் தான் உங்ககிட்ட பேசுறேனே, கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரே, அதுக்கு ஒட்டி வருகிறது, அதை உறுதிப்படுத்த வருதுன்னா ஓகே. அதுக்கு நேர்மாறா வருதுன்னா நீ உட்காந்து ஜெபம் பண்ணி கேளு அப்படின்னு சொன்னார். அப்ப தீர்க்கதரிசிகள், இப்ப நிறைய தீர்க்கதரிசிகள் நான் பார்த்திருக்கிற நிறைய தீர்க்கதரிசிகள் இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னால நிறைய பேர் வந்து எழும்புகிறார்கள். ஒரு பக்கத்துல நல்ல தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும்போது, தீர்க்க தரிசனத்தை பற்றி ஏமாத்துறவங்களையும் பேசணும்ல, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்ல. ஒரு யூடியூப்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். அதில் சொல்லுகிறார் ஒருவர், இவர் 21ஆவது நூற்றாண்டில் கர்த்தர் எழுப்பின ஒரு பெரிய தீர்க்க தரிசி பாருங்க, இப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அப்படிங்கிறார். உடனே அந்த கூட்டத்தில் இருக்க ஒருவரை அழைக்கிறார்கள். அவர் வந்து மேடைக்கு வருகிறார். அவர் எப்படியே கொஞ்ச நேரம் உற்று பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றார், உன் பேர் இதுவா, ராமசாமியா அப்படின்னு கேட்கிறார். ஆமாங்க அப்படிங்கிறார் அவர். உடனே எல்லாம் கை தட்டுங்க. பக்கத்தில் ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுக்குறவர், எல்லாம் கை தட்டுங்க, கர்த்தர் பேசுகிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்ச நேரம், இது உண்மையிலேயே நான் பார்த்தேன், நீங்க கூட பார்க்கலாம் யூடியூப்ல. பார்த்துட்டு உடனே சொன்னார், அடுத்து உனக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டார். உடனே ஆமா இருக்குது, 2 அக்கௌண்ட் இருக்குது. உடனே இவர் இங்கே கமெண்ட்ரி கொடுக்கிறவர், பாருங்கள் கர்த்தர் பேசுகிறார், ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதான், கர்த்தர் கரெக்டா பேசி விட்டார். எல்லாம் கை தட்டுங்க. ஜனங்கள் கை தட்டுறாங்க, சிலர் கீழே கூட விழுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு. அடுத்து 3வது அவரை பார்க்கிறார். உனக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் அப்படின்னா 3 பெண் பிள்ளைகள். ஆமாங்க 3 பெண் பிள்ளைகள். உடனே எல்லாம் கைதட்டு, எல்லாம் கைதட்டாங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல 3 பேருக்கும் திருமணத்தை முடித்து வைக்கிறார் அப்படின்னு சொன்ன அவர் 3 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சேங்கிறார்.
சொன்ன உடனே வாயை பற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க பீம் பாய்ஸ் 4 பேர். நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம். அவர் பேர் ராமசாமின்னு அவருக்கு தெரியாதா? இப்போ என்னை கூப்பிட்டு உன் பேர் வின்சென்ட் செல்வகுமாரன் எனக்கு தெரியுமா தெரியாதா? இதில் என்ன வெளிப்பாடு இருக்கிறது? உனக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது, அவருக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது அவருக்கு தெரியாதா? இவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியும்ல, அவர் தானே வச்சிருக்கிறாரு. உனக்கு 3 பிள்ளைகள், அவருக்கு 3 பிள்ளை இருக்கிறது அவருக்கு தெரியாதா? இதில் என்ன வெளிப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அப்போ இது அல்ல. நம்ம இதெல்லாம் புறம்பாக்கி சத்துரு என்ன செய்வான்னா, தீர்க்கதரிசிகள் எழும்ப போகிற காலத்துக்கு முன்னால ஜனங்கள் வெகுஜனத்தின் மனதிலே தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு தப்பான எண்ணத்தை பரப்புவதற்கு இப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பி ஒரு கேலி பொருளாக மாற்றி நாளடைவில் யாருமே தீர்க்க தரிசனத்தை நம்ப முடியாம கொண்டு வந்து நிறுத்தி, கர்த்தர் உண்மையிலேயே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இறக்கும் போது ஜனங்கள் அதை எள்ளி நகையாடும் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு சாத்தானுடைய தந்திரத்தில் ஒண்ணு. நாம் இவைகளை நம்பக்கூடாது. இந்த தீர்க்க தரிசிகள், இந்த மாதிரி தீர்க்க தரிசிகள். அப்ப வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலுமே ஆவி ஊற்றுவேன். இப்போ இருக்கிற தீர்க்க தரிசிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கிருந்து வரன் வரும் என்று சொல்லுகிறார்கள். எங்க பில்லி சுனி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் வீடு வீடா போவார் ஊழியத்துக்கு. உங்க வீட்டு அஸ்திவாரத்துக்கு கீழே 4 எலுமிச்சம்பழத்தை புதைச்சு வச்சிருக்கிறாங்க பாரு, அதுதான் உங்களை குடும்பத்தை ஆட்டி படைக்குதும்பார். இப்படிப்பட்ட கிரவுண்ட் லெவல் தீர்க்க தரிசிகள் இனி இல்லை. வானத்துக்கு கட்டளிடுகிற தீர்க்க தரிசிகள், மழையை நிறுத்துகிற தீர்க்க தரிசிகள், செங்கடல்களை பிளக்கிற தீர்க்க தரிசிகள், ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் எழுப்பி வர பண்ண போகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழுப்புவதற்கு தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொல்ல, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பேர் எதுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும்? இதை குறித்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இனி அடுத்து நடக்க போகிற சில நிகழ்வுகளை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிக்சர் உங்களுக்கு நான் கொடுக்கணும். அப்பத்தான் அதை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம். மழை வர்றதுக்கு முன்னால் தூவானம் வருது பாருங்க, அது மாதிரி கடைசி காலத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிறோம். இப்போதான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நடக்கும் என்று கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றாக நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். தேசங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இந்த கடைசி காலத்தின் துவக்கத்தில் கர்த்தர் தேசங்கள் முழுவதிலும் பற்றி எறியத்தக்கதாக ஒரு நெருப்பை போட்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அதுக்கு பேர் கடைசி கால எழுப்புதல். இந்த எழுப்புதல தான் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். இப்போ நம்ம 2 அபிஷேகம் தானே சொன்னோம். கர்த்தர் 7 ஆவிகளை பூமிக்கு அனுப்ப போகிறார். 7 அபிஷேகம், 7 விதமான வல்லமை நிறைந்த மனிதர்கள். காலையில் சொன்னாங்க, நமக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற சக்தி, தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆவி. 2 தானே கேட்டீங்க. கர்த்தர் பூமி எங்கும் அனுப்பப்படுவதற்கு 7 ஆவிகளை வைத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அங்கே பார்க்கிறீங்கன்னா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பு இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்கள் இருக்கிறது. 7 கொம்பு என்பது கர்த்தருடைய 7 விதமான வல்லமை. அதை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கா பேசணும். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை வரும்போது இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பேசலாம். நம்ம தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் 7 கொம்புகள், 7 கண்கள். வசனத்தில் போட்டிருக்கு, இந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்பட போகிற கர்த்தருடைய 7 ஆவிகளாம் என்று எழுதியிருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? ஆவியானவர் ஒருவர் தானே? ஒருவர் தான். அவர் 7 முகங்கள் இருக்கிறது, 7 பரிணாமங்கள் இருக்கிறது, 7 பரிமாணங்கள் இருக்கிறது, 7 விதங்களிலே செயல்படும் ஆற்றல் இருக்கிறது. அதை கர்த்தர் பூமிக்கு அனுப்ப போகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அதுல 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் 5 இருக்கு.
இந்த அபிஷேகம் இறங்கி வரப்போது. அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். எழுப்புதல்ல 7 முகங்கள் இருக்கிறது. 7 விதமான எழுப்புதல் வரப்போகிறது தேசத்துல. அதைத்தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த எழுப்புதல் கண்டிப்பா வந்தே தீரணும். இந்த எழுப்புதல் மூலம் தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். இந்த எழுப்புதல் 7 விதமான எழுப்புதல்களாக வரும். கர்த்தர் சித்தமானா நாளைக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். 7 எழுப்புதல். எழுப்புதல் என்பதை பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் நுழைவதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்படித்தானே? எழுப்புதல் எங்க ஆரம்பிக்குது? பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே பொழியப்படுவதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறார். 7 எழுப்புதலும் 7 ஆவிகள் அனுப்பப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற 7 ஆவிகள் பூமிக்கு அனுப்பப்படும். அது ஜனங்களை நிரப்பும். எழுப்புதல் பார்த்தா வெளியே ஒரே மாதிரி தெரியும், எழுப்புதல் என்று தெரியும். ஆனா அதுல 7 விதமான ஜனங்கள் எழும்புவாங்க. தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, கடைசி கால சுவிசேஷர்கள் எழும்புவாங்க, கடைசி காலத்தில் எழும்ப போகிற பலவான்கள் எழும்புவாங்க, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்றவங்க எழும்புவாங்க, சாத்தானுக்கு சவால் கொடுக்கிறவங்க எழும்புவாங்க, யுத்த வீரர்கள் எழும்புவாங்க, ஆவிக்குரிய யுத்த வீரர்கள். வேதம் சொல்லுது பாருங்க, எபேசியர் 6:12, மாம்சத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை செய்கிற ஒரு ஆவி சிம்சோன் மேல் இறங்கின மாதிரி. சிம்சோன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம். ஆனா கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது இதுவரைக்கும் மறைவிடங்களிலே ஒளிந்திருந்து ஜனங்களை வஞ்சித்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நீங்கள் பட்டயத்தை உருவி போராட போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழுப்போம். இது மாதிரி 7 அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல ஒண்ணுதான் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம். அப்ப இந்த எழுப்புதல் வரும். இந்த எழுப்புதல் நேரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் திரளான ஜனங்களை எழுப்புவார். இந்த எழுப்புதல் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடி இந்த முறை இந்தியாவிலிருந்து அந்த எழுப்புதல் துவங்க போகிறது. அதான் கர்த்தர் பேசி இருக்கிறார். 1-2 பேர்ட்ட மாத்திரம் இல்ல, பல தீர்க்க தரிசிகள் இடத்துல பேசி இருக்கிறார். வெளிநாட்டில் இருக்கவங்கிட்ட எல்லாம் பேசி இருக்கிறார். இந்தியாவில் அந்த எழுப்புதல் துவங்கும். இந்தியாவிலும் அது தென்னிந்தியாவிலிருந்து அந்த எழுப்புதல் துவங்கும். தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த எழுப்புதல் துவங்கும். இந்த எழுப்புதல் துவங்கி உலகம் முழுவதும் வியாபித்து வரும். நீங்க அதுக்கு அடையாளம் பாருங்க. உலகத்துல எங்க போனாலும் தமிழர்கள் இருப்பாங்க. உலகம் முழுவதிலும் கர்த்தர் தமிழர்களை சிதற பண்ணி இருக்கிறார். ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை வந்த மாதிரி இருந்தது. தமிழர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு பக்கத்துல பார்த்தா கஷ்டம்தான், வேதனை தான். கர்த்தர் தீமையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். தமிழர்களை எங்கும் சிதறி இருக்க பண்ணி இருக்கிறார். ஏன்னா இந்த தமிழ் பேசுகிற ஜனங்கள் உலகம் முழுவதிலும் வியாபித்து பரவி இருக்க, நீங்க எந்த நாட்டில் போனாலும் நீங்க பார்க்கலாம், அவங்கள உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். கர்த்தர் இங்கே இந்த நெருப்பை பற்ற வைத்த உடனே அது எங்கெங்கெல்லாம் இந்த இனத்தார் இருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்தந்த தேசங்களில் எழுப்புதலுக்கு கர்த்தர் அவர்களை காரணிகளாக பயன்படுத்துவார். ஒரு இடத்துல தீ வைக்கணும், பஞ்சில் பெட்ரோலை முக்கி ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி போட்டு ஒரு இடத்துல பற்ற வச்சேன்னு எங்கெல்லாம் பெட்ரோல் இருக்கு அங்கெல்லாம் எரியுது பாருங்க. அதே போல கர்த்தர். அப்ப இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து புறப்படும். இந்த எழுப்புதல் சும்மா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவதல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம வேற நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? சபையெல்லாம் நிரம்பிருங்க. அப்படியா? 1000 பேர் இருக்கிற சபையில 10,000 பேர் வரும். அப்படியா? தசம்பம் கொட்டும். ஓ அப்படியா? அதுக்கு இல்ல எழுப்புதல், வேற ஒரு காரணத்துக்கு வருகிறது. கர்த்தர் இந்த எழுப்புதல்ல 7 விதமான எழுப்புதல்களை கொண்டு வருகிறார். இந்த எழுப்புதல் காலம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு கூட்டத்தாரை இப்பவே கர்த்தர் ஒரு கூட்டத்தாரை எழுப்பி இவர்கள் மூலமாக, அதாவது உங்கள் மாதிரி இருக்கிறவங்கள கர்த்தர் பயன்படுத்தி உங்ககிட்ட முதல்ல இந்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த எழுப்புதல் பாத்திரங்களாக உங்களை எழுப்பி கர்த்தர் தேசத்திலே பயன்படுத்த போகிறார். எழுப்புதல் வரும்போது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புதலை பயன்படுத்துவார். நீங்க எழும்பி நின்று அந்த எழுப்புதல் ஊழியத்தை செய்யும் போது உங்க ஊழியத்தின் மூலம் திரளான ஜனங்கள் எழுப்பப்படுவார்கள். ஒரு 100 மெழுகுவர்த்தி இருக்குது. 100 மெழுகுவர்த்தி. அந்த 100 மெழுகுவர்த்தியை கொளுத்துவதற்கு எத்தனை தீக்குச்சியை பொருத்துவீர்கள்? நீங்கள் சொல்லுங்க, எத்தனை தீக்குச்சியை பொருத்துவீங்க? 1 பொருத்துவீங்க.
அதை ஒரு மெழுகுவர்த்தியில் ஏற்றுவீங்க. அந்த மெழுகுவர்த்தியை வைத்து மீதி 99 மெழுகுவர்த்தியும் பற்றி வைத்து விடுவீர்கள். கர்த்தர் இந்த ஒரு மெழுகுவர்த்திகளைத்தான் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் 1000 10,000 கர்த்தர் கொளுத்த போகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்க போகிறது. கர்த்தருடைய நெருப்பு உங்கள் மேலே ஊட்டப்பட போகிறது. உங்களை கர்த்தர் ஒரு மூலதனமாக பயன்படுத்துவார். அப்ப இப்ப கர்த்தர் எழுப்ப போகிற இந்த இவர்களுக்கு பேரு விதைகள் என்று பெயர். நீங்கள் விதைக்கப்படும் போது அந்த எழுப்புதல் திட்டத்தில் 1 30 60 100 கனி கொடுக்க போகிறீர்கள். அப்ப நீங்க விதைக்கப்பட்டீங்க. உங்க மூலம் ஒரு பெரிய விளைச்சல் வருகிறது. நீங்க ஒருவேளை கன்வென்ஷன் நடத்துவீங்களோ, கூட்டம் நடத்துவீங்களோ, சுவிசேஷம் அறிவிப்பீங்களோ, சபை நடத்துவீங்களோ நமக்கு தெரியாது. 7 அபிஷேகத்துல கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாரோ அந்த மாதிரியில கர்த்தர் திரளான ஜனங்களை உங்கள் மூலமாக பிறப்பிக்க பண்ணுவார். அவர்களுக்கு பேரு இந்த விளைச்சல் என்பது. நீங்க விதை, அவர்கள் விளைச்சல். அந்த விளைச்சல் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு குறிப்பிட்ட அளவுல தேசங்கள்ல பரவுகிற வரைக்கும் இந்த கடைசி காலத்தில் எழுப்பப்பட்ட நீங்கள் கர்த்தருடைய எழுப்புதல் ஊழியத்தை செய்வீங்க. அப்படி நடந்து கொண்டே இருந்து உங்கள் மூலம் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு விளைச்சல் பெருகின உடனே பாருங்க, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஒரு விதையை போடுறோம். ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு தேங்காயை நடுகிறோம். அந்த மரம் வளர்ந்து விட்டது, கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது, 100 காய்களுக்கு மேலே காய்த்து விட்டது. உங்களுக்கு ஆசை, அந்த விதை எவ்வளவு வல்லமையான விதையா இருக்கும். ஒரு விதையை போட்டேன், 100 காய் வந்துச்சே. அந்த விதையை இப்போ நான் எடுக்கணும்னு சொல்லி மண்ணை தோண்டி பார்த்தா அந்த விதையை எடுக்க முடியுமா? என்னாகும்? ஒரு நெல் போடுகிறீர்கள், விளைந்து விட்டது, விதையை தேடினா விதை இருக்குமா? என்னாகும்? காணாமல் போய்விடும். நீங்கள் விளைச்சல் கொடுத்த உடனே நீங்களும் காணாமல் போய்விடுவீர்கள். ஆமா, எப்படி தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அது நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் பேரு எழும்பி வந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த குறிப்பிட்ட அளவில் சீக்கிரமே அது வரும்போது கர்த்தருடைய அந்த எழுப்புதல் திட்டத்தை நீங்க நிறைவேற்றி முடிச்சிருந்தா திடீரென்று ஒரு நாள் இரவிலே ஒரு எக்கால சத்தம் கேட்கும். மற்றவனுக்கு கேட்காது, எல்லா கிறிஸ்தவனும் கேட்காது, ஞானஸ்தானம் எடுத்தவனுக்கு எல்லாருக்கும் கேட்காது, காணிக்க கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கும் கேட்காது. யாருக்கு கேட்குமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கள், கடைசி காலத்தில் கர்த்தர் வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்கள், இவங்க காதுல மாத்திரம் கேட்கும். பக்கத்தில் இருக்கவன் எழுப்புனா கூட அவனுக்கு கேட்காது. எழுப்பி சொல்லுவீங்க, உனக்கு சத்தம் கேட்குதான்னு கேட்பீங்க. 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அப்படித்தானே போட்டிருக்கு. எழுப்பி சொல்லுவீங்க, அவன் சொல்லுவான் உனக்கு வேற வேலையே இல்லை, திருப்பத்தூர் போகாதான்னு சொன்னா போயிட்டு ராத்திரி தூங்க மாட்டாம நீயும் தூங்காம என்னையும் எழுப்பி எக்காலம் கேட்குது, எழுப்புதல் கேட்குதுன்னு என்னை தொந்தரவு பண்ணுகிறாயான்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுவான். இந்த சத்தம் கேட்கும், உங்களை தூங்க விடாது. நீங்கள் மேலே போய் பார்ப்பீங்க, மாடியிலையோ மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே போய் பார்ப்பீங்க, என்னடா சத்தம் கேட்குது? வானத்திலிருந்து நீண்ட நெடுந்துணியார் எக்கால சத்தம். திடீர்னு நீங்க பார்ப்பீங்க, வானத்துல மனிதர்கள் மேலே எழும்பி போய் கொண்டிருப்பாங்க. யார் அப்படின்னு கேட்டா, கல்லறைகள் திறக்கப்பட்டு கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள். எல்லா பரிசுத்தவான்களும் இல்லை. நீங்க கல்வெட்டில் பரிசுத்தவான் போட்டாலாம் எந்திரிக்காது. அது உண்மையிலேயே பரிசுத்தவானா இருக்கணும், உண்மையிலேயே கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சிருக்கணும், கர்த்தருக்குன்னு விளைச்சல்களை கொடுத்திருக்கணும். அவர்கள் கல்லறைகள் திறந்து அவர்கள் யாவரும் உயிரோட வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அதை நீங்க பார்த்து ஆச்சரியப்படும் போதே ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே உங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். நீங்களும் வானத்தை நோக்கி உயிரோடு எடுத்துக்கொண்டு போகப்படுவீர்கள். அதுதான் நடக்கும். அதுதான் அந்த விதை காணாம போறது. அந்த விதைகள் காணாமல் போய்விடும். கர்த்தர் அவைகளை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அவைகள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள்ல படிச்சு பாருங்க. முதல்ல வானத்தில் நெடுந்துணியா எக்காலம் ஒலிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்பிருப்பார்கள். அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாமும் வானத்திலே அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம். அப்படின்னு அர்த்தம். இயேசு பூமிக்கு வரமாட்டார், எதிர்கொண்டு நீங்கள் தான் வானத்துக்கு போவீங்க. இயேசு வானத்திலிருந்து இறங்கி மத்திய வானத்தில் நிற்பார்.
நீங்க பூமியிலிருந்து ஏறி மத்திய வானத்துக்கு போவீங்க, இயேசுவை சந்திப்பீர்கள். எப்படி இருக்கும்? யாரை பத்தி பாடினமோ, யாரை பத்தி பேசினமோ, யாரை பத்தி வேலை செஞ்சோமோ, அந்த இயேசுவை முகமுகமாய் பார்க்கிறோம். அது சந்தோஷம் இருக்கும். அப்படியே கர்த்தர் நம்மை அப்படியே அழைத்து கொண்டு போய்விடுவார். நம்ம போனது யாருக்குமே தெரியாது, யாருக்கும். ஏன்னா நம்மை பத்தி யார் கவலைப்படுறா? கவலைப்பட்டா தானே தேடுவாங்க. தொலைஞ்சாண்டா வீடு எங்கேயோ காணோம், அது எல்லாம் ஊற்றி மூடிடுவாங்க. அடுத்த நாளிலிருந்து 7 வருடங்கள் இந்த உலகம் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும். உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போன என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் இந்த பூமியை 7 வருஷம் சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார். 7 வருஷம் அவனுடைய அரசாட்சி நடக்கும். அந்த அரசாட்சி அமெரிக்காவில் நடக்குமா, இஸ்ரேலில் நடக்குமா, ரஷ்யாவில் நடக்குமான்னு கேட்டா ஒட்டுமொத்த உலகத்திலும் நடக்கும். அதற்கு உண்டான ஆயத்தை தான் இன்றைக்கு சாத்தான் தீவிரமாய் கடைபிடித்து கொண்டிருக்கிறான். 7 வருஷம் என் கையில உலகம் கொடுக்கப்படும். இந்த 7 வருஷத்துல ஒட்டுமொத்த உலகத்தை நான் ஆளுமை செய்ய வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, உலக தலைவர்கள் குளோபலைசேஷன் என்ற ஒரு புது வார்த்தை பேசுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா அரசாங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே அரசாங்கமாய் மாற்றுவது. இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம், இந்தியாவுக்கு ஒரு சட்டம், பிரிட்டனுக்கு ஒரு அரசாங்கம், பிரிட்டனுக்கு ஒரு சட்டம், அமெரிக்காவுக்கு ஒரு அரசாங்கம், அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம் இல்லாம எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே உலகம், ஒரே தலைவர், அது நான் என்று சொல்லி வரும். அந்த ஆட்சியாளனுக்கு பேரு அந்தி கிறிஸ்து என்பது. 7 வருஷம் இந்த உலகத்தை ஆளுமை செய்வான். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பேய்கள் ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம பார்க்காததா? நிம்மதி இருக்காது மனிதனுக்கு. என்ன வேண்டுமானாலும் நடக்கும், என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இந்த 7 வருஷத்தை 3 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. முதல் 3 வருஷத்துக்கு பேரு உபத்திரவ காலம் என்று பெயர். இரண்டாவது 3 வருஷத்துக்கு பேரு மகா உபத்திரவ காலம் என்று பெயர். முதல் 3 வருஷ உபத்திரவ காலத்துல இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்வதற்கு யூதர்கள் உதவி செய்வாங்க, இஸ்ரவேலர்கள். இவன் அவர்களுக்கு தேவாலயத்தை கட்டித்தருவதாக வாக்கு பண்ணுவான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆலயம் இல்லை, ஆலயத்தை கட்டித்தருவதாக வாக்கு பண்ணுவான். உடனே எல்லாரும் இவன் தான் மேசியா என்று நினைப்பார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுயநாமத்திலே வருவான், அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். நான் ஆண்டவருடைய நாமத்தில், பிதாவின் நாமத்தில் வந்தேன், என்னை பிசாசு பிடித்தவன் என்றீர்கள், லேகியோன் பிடித்தவன் என்றீர்கள், கள்ள தீர்க்கதரிசி என்றீர்கள், வேற ஒருவன் வருவான், அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் தன் சுய நாமத்திலே வருவான், நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று யூதர்களை பார்த்து சொன்னார். யூதர்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வரப்போகிற அந்தி கிறிஸ்து விஞ்ஞானத்தை வைத்து இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான். பொல்லாத பில்லி சூனிய ஆவிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு மந்திர தந்திரங்களையும் பில்லி சூனிய காரியங்களையும் அதிகாரங்களையும் கட்டவிழ்த்து விடுவான். நம்ம கற்பனையே பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் அற்புதங்கள் போல நடக்கும், அதிசயங்கள் போல நடக்கும். விஞ்ஞானத்தை வைத்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா பொல்லாத ஆவிகளை பாதாளத்திலிருந்து எழும்பி வர பண்ணி, குறி சொல்லுகிற ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், இந்த ஆவிகளை எல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை மிரள பண்ணுவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வானாம். என்ன செய்வது? அடுத்த 3 வருஷத்துல இவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பான். அந்த ஆலயத்துல எல்லாரும் இவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். 3 வருஷத்தின் முடிவில் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்து அந்த ஆலயத்திலே தான் போய் தேவன் போல் அமர்ந்து கொள்ளுவான். ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, வணங்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலும் எதெல்லாம் தேவன் எனப்படுவது எதுவோ அவைகளுக்கு மேலெல்லாம் அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்திலே தேவனை போல அமர்ந்து தன்னை காட்டுகிறவனாகவும் அந்த பொல்லாதவன் வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுது. மேலே போய் உட்கார்ந்து நான் தான் கர்த்தர், என்னை ஆராதியுங்கள் என்பார்கள். யூதர்களை பொறுத்தளவில் மேசியா என்பவர் தங்களுடைய விடுதலைக்குரியவர் ஒழிய ஆராதனைக்குரியவர் அல்ல. அவங்க ஆராதிக்கிற ஒரே ஆளை பிதாவாகிய தேவனைத்தான் ஆராதிப்பாங்க, வேற யாரையும் ஆராதிக்க மாட்டாங்க. மேசியா என்பவர் தங்களுடைய இரட்சகர்,
மேசியா என்பவர் தங்களை விடுவிக்க பிறந்தவர், அவர் ஆராதனைக்குரியவர் அல்ல. உடனே இவங்கெல்லாம் திரும்பிடுவாங்க. நாங்கள் உன்னை ஆராதிப்பதா? நாங்கள் ஆராதிக்க யெகோவா என்ற ஒரு தேவன் தானே இருக்கிறார்னு சொல்லி அவர்கள் அவனை எதிர்ப்பார்கள். உடனே தன்னுடைய எல்லா வல்லமைகளையும் யூதர்கள் மேலே திருப்பிடுவான். ஹிட்லர் காலத்தில் அவர்கள் பட்ட அவதி கொஞ்சம். இந்த கடைசி நாட்கள் அவர்கள் பார்க்க போகிற யூதர்கள் மேல் வருகிற பயங்கரம் அபரிமிதமா இருக்கும். ரத்தம் ஆறு போல ஓடும். துரத்தி துரத்தி வேட்டையாடுவான். அந்த 3.5 வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம் என்று பெயர். இந்த 3.5 வருஷம், இந்த 7 வருஷத்துல உலகத்தை ஆளுமை செய்ய போவதற்கு தான் இன்றைக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். நீங்க நல்லா பாருங்க, செய்திகள் எல்லாம் பார்க்கணும். கடைசி காலத்துல நியூஸ் பேப்பர் படிக்கணும். நம்ம ஊர் நியூஸ் பேப்பர் இல்ல, வெளி தேசங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை பாருங்க. உலக அளவில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்படுவதற்கான காரியங்கள் நடத்தப்படுகிறது. கர்த்தர் கடைசி காலத்துல நடக்கும் என்று சொன்ன காரியங்கள் நடத்தப்படுகிறது. அப்ப என்ன செய்வான்? இப்பவே என்ன நடக்குது? ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, டெமோக்ரசி. எந்தெந்த நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறதோ அதெல்லாம் ஒழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தேசங்களிலும் சர்வாதிகாரம் வர ஆரம்பித்து விட்டது. இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, எல்லா தேசங்களிலும் வரும். மெல்ல மெல்ல தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. நீங்க என்ன சாப்பிடணும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க, என்ன வாங்க வேண்டும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க, என்ன உடுத்த வேண்டும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க. இனி கடைசி காலத்தின் சபைகளுக்கு என்ன பேச வேண்டும் என்பதையும் யாரோ தீர்மானிப்பாங்க. அதை தாண்டி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. மிருக பலத்தோட இறங்குவான். இப்பொழுதே இந்த காரியங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அப்ப இந்த ஜனங்கள் முழுசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் இல்லாமல் அவர்கள் இயங்கக்கூடாது என்பதற்காக எல்லாருடைய நெற்றியிலையும் அவருடைய வலது கையிலையும் ஒரு முத்திரையை தரிப்பிக்கும்படிக்கு அவன் கட்டளையிடுவான். எல்லாரும் ஒரு முத்திரை. அந்த முத்திரையை நீங்க என்ன செய்யணும்னா உங்க கையில பதித்துக் கொள்ளும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதை குறித்து தெளிவாய் ஒரு காட்சி நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லுது பாருங்க. அது வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் அந்த மிருகம் என்று சொல்வது, பீஸ்ட் என்று சொல்வது அந்தி கிறிஸ்துவ குறிக்குது. மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. இந்த முத்திரை போடலைன்னா நீங்க ஒரு பொருளை விற்க முடியாது, ஒரு பொருளை வாங்க முடியாது. லாக்டவுன் காலத்துல பாருங்க, விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அடைக்கப்பட்ட கதவு, திறந்தா வெளியே ஆளே கிடையாது. முத்திரை போட்டா உங்களுக்கு எண்ணி அளந்து கொடுப்பாங்க. ஒரு முத்திரையின் வழியாக நல்லா யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால பத்மோ என்ற ஒரு தீவுல இருந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனிதனிடத்திலே கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு பொருளை அந்த நாட்களில் விற்பதற்கும் கொள்ளுவதற்கும் 2 முறைகளை பயன்படுத்தினாங்க. ஒன்று பேர் பார்ட்டர் சிஸ்டம் என்று, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை விலைக்கு வாங்குவது. இந்த பொருளுக்கு அந்த பொருள். கொஞ்ச காலத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பழைய துணிக்கு எவர் சொல்ல ஒரு பாத்திரம் கொடுப்பான், ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் கொடுப்பாங்க. அது பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அரிசி வாங்கி கொள்வார்கள், அரிசியை கொடுத்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொள்வாங்க. பண்டமாற்று முறை என்று தமிழில் சொல்லுவாங்க. 2வது ஒரு சிஸ்டம் வந்தது, அதுவும் அப்போ புழக்கத்தில் இருந்தது. பணத்தை அச்சடித்து பணத்தின் மூலம் வர்த்தகம் பண்ணினார்கள். அந்த நாட்கள் அவர் சொல்றாரு, இனி ஒரு காலம் வரும், அது கடைசி காலம். அந்த கடைசி காலத்துல வர்த்தகம் என்பது ஒரு முத்திரையின் வழியாக நடத்தப்படும். யாராவது சிந்திக்க முடியுமாங்க? ஒரு எம்பளம் ஒரு முத்திரையின் வழியா ஒரு வியாபாரம் நடத்த முடியும் என்றால் யாராவது சிந்திக்க முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்கள். ஒரு சின்ன QR கோடு வைத்திருக்கிறீங்க, ஒரு டீ கடைக்கு போறீங்க, டீ குடிக்கிறீங்க, சில்லறை இல்லைன்னு சொல்றீங்க, அவன் ஒரு முத்திரையை தூக்கி வைக்கிறான், முத்திரையை ஸ்கேன் பண்ணுகிறீர்கள், உங்கள் பணம் அங்கே போய் விடுகிறது. முத்திரையின் வழியா விற்க முடியுதா?
வாங்க முடியுதா? கார்ல போறீங்க, வேகமாய் போகிறீர்கள், டோல்கேட் போடுகிறான், உங்க கார்ல ஒரு முத்திரை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க, அந்த முத்திரையில உங்களுடைய வங்கி கணக்கு இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணுது, உங்க பணத்தை இது எடுத்துக்கொள்ளுகிறது. வெறும் கையை வீசிக்கொண்டு போகிறீர்கள் கடை தெருவுக்கு, ஒரு முத்திரை இருக்குது, அந்த முத்திரையை ஸ்கேன் பண்றீங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போய் விடுகிறது. முத்திரையின் மூலம் வியாபாரம் பண்ண முடியும் என்ற சிந்தனை பத்மதீவுல நாடு கடத்தப்பட்ட ஒரு வயதான பெரியவருக்கு எப்படி ஐயா தோன்றும்? இன்னைக்கு முத்திரை வழியா தானே விற்கிறோம், நிறையா ஆட்டோல கூட வச்சிருக்கிறானே, பிச்சைக்காரர்கள் கூட வச்சிருக்கிறாங்க. சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இது மேலே, அந்த ஃப்ளைஓவர் மேலே, அண்டர் கிரவுண்டில் வச்சிருக்கிறாங்க. சில்லறை இல்லைப்பா, பரவாயில்ல சாமி, நம்மகிட்ட கியூஆர் கோட்டுக்கு போட்டு போங்க, ஜிபே இருக்குங்கிறான். எப்படி இருக்கும்? வந்துருச்சுல்ல. ஒரு சின்ன தெருவில் விற்கிறவர் கூட, காய்கறி விற்கிறவர் கூட எடுத்து வச்சிடறாரு. முத்திரையின் வழியாக ஒரு பொருள் விற்கிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், பணத்தை போடுகிறோம், பணத்தை எடுக்கிறோம், பணமே இல்லாமல் வர்த்தகம் பண்ணுகிறோம். இது யதார்த்தமாய் நடந்த ஒன்றல்ல, திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு சதிவலை. இனி கொஞ்சம் கொஞ்சமா காசை ஒழிச்சிருவாங்க, டிஜிட்டல் முறை என்று கொண்டு வருவார்கள், முத்திரைகளை மையப்படுத்துவாங்க. ஜனங்கள் எல்லாம் இதை வாங்கினால்தான், கட்டுப்படுத்தப்பட்டால்தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா அந்த முத்திரைக்குள்ள தான் உன் சம்பளத்தை கொடுப்பான். நீங்கள் ஒரு பொருளை செலவழிக்க வேண்டுமானால் இந்த முத்திரை வழியாய்த்தான் செலவழிக்க முடியும். பையிலிருந்து கரன்சி இனிமேல் எடுக்க முடியாது. இப்பவே நம்ம கையில கரன்சி கிடையாது, கார்டு சிஸ்டம் வந்தது, முத்திரை வந்தது. இதை அன்றே வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவேதான் வேதம் வேதம் தான் என்று சொல்லுகிறோம். வேதத்தின் வசனங்கள் சத்தியம், சமூலமும் சத்தியம் என்று சொல்லுகிறோம். விளையாட்டுக்கு சொல்லப்பட்டதல்ல இது. வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நம் கண்கள் காண நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம். இந்த முத்திரை போட்டுக்கொண்டால், ஏன் முத்திரை போட்டால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் சொல்லு, முத்திரை போட்டவன் பிசாசுடையவன் என்று அர்த்தமாகிறது. அந்த நாட்களிலே மிருகத்தின் முத்திரையை தரித்தவனும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஒன்றாய் பிடிக்கப்பட்டு இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்லே தள்ளப்பட்டார்கள். ஒரு பக்கத்தில் முத்திரை போட்டா தான் இந்த உலகத்தில் ஒரு பொருள் வாங்க முடியும். முத்திரை போட்டால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது, நரகத்துக்கு போகணும். என்ன செய்வது யோசித்து பாருங்கள். ஏன் இப்படிப்பட்ட கொடிய திட்டங்களை கொண்டு வருகிறான்? இந்த 7 வருஷ முடிவிலே இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். இயேசு திரும்ப வரப்போகிறார். ஏன் இவன் ஒரு பெரிய அகில உலகத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு ஆட்சியை ஏன் கொண்டு வருகிறான்? மக்கள் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏன் வைத்துக் கொள்ளுகிறான்? ஒரு ஆளை கூட விடக்கூடாது, ஒருவனை கூட விடக்கூடாது. ஒவ்வொருவனையும் கண்காணிப்பாங்க. இனிமே இப்பவே நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்க கையில வச்சிருக்கிற செல்போன் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல வழி தெரியாம சிக்கிட்டா உங்க செல்போனை போட்டு எங்க நிக்கிறேன்னு கேளுங்க. திருப்பத்தூர்ல இந்த இடத்துக்கு போகணும்னு கேளுங்க, உடனே அதுவே வழிகாட்டி விடும். சர்ன்னு நீங்க எடுக்க இடத்த அப்படியே பார்க்கும். இங்க இருந்து லெஃப்ட் எடு, ரைட் எடு, அங்க ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த பக்கம் வளன்னு சொல்லி கொண்டாந்து நேரா விட்டுறது. அப்ப நீங்கள் எங்கேயோ கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரையும் கண்காணிப்பதற்கு ஒரு பெரிய ஸ்கீம் வேலை செய்யுது. அது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல எல்லா மனிதர்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகிற ஒரு தந்திரம். ஒரு துணி வாங்க போறோம்ங்க, ஒரு துணி வாங்க போறோம், சட்டை வாங்க போறோம். இந்த கடையில் உங்க போன் நம்பர் கேட்குறான். எதுக்கு? நம்ம என்ன சம்பந்தம் பேச போறோமா? நாங்கள் போன வாரம் நானும் என்னுடைய நாங்கள் எல்லாம் போகும்போது திண்டுக்கல் போகிறோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். சாப்பிட போய் ஆர்டர் கொடுத்தோம். ஹோட்டல் சப்ளையர் வந்து கேட்குறார், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கிறார். ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில புள்ளிகள், பாயிண்ட்ஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுல உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஃபோன் கொடுங்கன்னு. அவர் சொன்னார், முதல்ல ஓன் ஃபோன் நம்பரை கூடியா எங்களுக்கு, நாங்கள் ஆர்டர் பண்ண லேட்டானால் ஃபோன் பண்ணி உன்னை திட்டுவதற்கு அப்படின்னு சொன்னார். எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஃபோன் கேட்குறாங்க? உங்கள் டேட்டாஸ் யாருக்கு தேவைப்படுகிறது? உங்களை யார் கண்காணிக்க விரும்புகிறார்கள்? யார் உங்களுடைய பெயர்களெல்லாம் சேகரம் பண்ணுகிறார்கள்? எதற்கு செய்கிறார்கள்? நீங்கள் எல்லாம் ஒரு வலைக்குள்ளே வரணும். நல்ல பேர் வச்சிருக்கிறான் பாருங்க, பேர் வச்சுக்கிட்டே நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் நெட்டு. நெட்டுனா வலை. அதுக்கு அப்புறம் அதுக்கு வச்சிருக்க பேர் வந்து வெப் நெட்டு. அப்படின்னா என்ன தெரியுமா? சிலந்தி வலை. சிலந்தி வலையில் ஒரு பூச்சி சிக்கிருச்சுன்னா தப்பிக்கவே முடியாது. நெட்டு வலை தெரிந்து கொண்டே தான் சொல்லு. நெட்டை காணமேங்கிறோம். நெட் இல்லாட்டா இவருக்கு இருக்க முடியல.
நெட் என்பது உன்னை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. இன்டர்நெட் எல்லாரையும் ஒன்னா சேர்த்த நெட். ஒரு வலைக்குள்ளே போய்விட்டோம், இனி மீள்வது கடினம், அது இல்லாமல் வாழ்வது கடினம். குழந்தைகளை கூட விட்டு வைக்கலையே. ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் காலம் வந்த பொழுது பாருங்கள், பிள்ளைகள் எல்லாம் செல்போன் உபயோகப்படுத்தணும். அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால ஸ்கூலுக்குள்ள போனை கொண்டாடக்கூடாதும்பாங்க. ஆசிரியர்கள் தேடி தேடி எடுப்பாங்க. இப்போ ஆசிரியர்களே போன் வாங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சே. அதுலதான் இனி கல்வி எல்லாம் வந்து விட்டதே. இது யாருக்காக செய்யப்படுகிறது? உலகத்தை யார் ஒருங்கிணைக்கிறார்கள்? எதற்கு அவர்களுக்கு அது தேவை? நான் எதுக்கு அவனுக்கு தேவைப்படுகிறேன்? எல்லாரும் அவனுக்கு தேவை. அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அவன் சொல்றதான் கேட்கணும். அவன் எங்க போக சொல்லுகிறான் அதைத்தான் போகணும். ஒருவனும் அவனுடைய கண்களில் இருந்து தப்பக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய திட்டம். அதான் இப்ப நடக்குது. ஏன் தெரியுமா? இந்த 7 வருஷ முடிவிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்பி வந்து விடுவார். முதல்ல 7 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இயேசு வந்தார். யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தெரியும், பாஸ்டருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சபையில் இருக்கிற மற்ற சும்மா வந்துட்டு போய் அப்படின்னு உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு அதுக்கெல்லாம் தெரியாது. தேவ பிள்ளைகள் பற்றி எரிகிற நெருப்புகள், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், கர்த்தருக்கு இந்த இலக்கு கொடுத்தவர்கள், கர்த்தருக்கு என்று எழுப்பி நின்றவர்கள், பிரகாசித்தவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள், அவங்களாம் காணாம போயிட்டாங்க. 2வது முறை இயேசு வருகிறார். இந்த முறை மத்திய வானத்தில் வந்து நிக்க போகிறது இல்ல, நேரடியாய் பூமியிலே இறங்கி வர போகிறார். எதற்கு இயேசு வருகிறார்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு முதல்ல ஒரு முறை வந்தார். இந்த இயேசுதான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவரால், அவருக்கென்று, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. அவர்தான் இதை உண்டாக்கினார் இந்த உலகத்தை. அவர் மறுபடியும் திரும்ப முதல் முறை வந்தார். தனக்கு சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் முறை இயேசு வந்து 33 வருஷம் நம்ம நடுவில் மனுஷன் போல தங்கி இருந்தார். அவர் இயேசு தன்னுடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்து பரலோகத்து போயிட்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இந்த முறை ஒரு ஏழை தச்சன் வீட்டில் அல்ல, ஒரு சின்ன கூட்டத்துக்கு மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி அல்ல, 33 வருஷம் மாத்திரம் இருக்கிறதுக்கு அல்ல. இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறார். இந்த உலகத்தின் மேல் அவர் ராஜாதி ராஜாவாக 1000 வருடம் அரசாளுமை செய்ய போகிறார். 1000 வருஷம் உலகத்தை பிடித்து 1000 வருஷம் உலகத்தை இதுவரைக்கும் மோசம் போக்கின பழைய பாம்பு என்று சொல்லுகிற சர்ப்பத்தை பிடித்து தன் காலாலே நசுக்கி பாதாளத்தின் சங்கிலிகளுக்கு ஒப்பு கொடுப்பார். சாத்தான் கிடையாது. 1000 வருடம். இந்த 7 வருஷம் முடிவில் இயேசு வருவார். 1000 வருடம் எப்படி இருக்கும்? இயேசுதான் எல்லாம். அமெரிக்காலையும் அவர் தான் ராஜா, இந்தியாவுக்கும் அவர் தான் ராஜா, திருப்பத்தூருக்கும் அவர் தான் ராஜா, சென்னைக்கும் அவர் தான் ராஜா. எல்லா இடத்திலும் ஒரே ஆட்சி. 1000 வருடம். அங்கே தீங்கு செய்வார் யாரும் இல்லை. அங்கே இருள் இல்லை, பரலோக சந்தோஷம் நிறைந்திருக்கும். சாத்தான் இல்லை. ஒட்டுமொத்தமா ஒரு அமைதி, மன மகிழ்ச்சி இருக்கும். எந்த ஆட்சி வந்தா நமக்கு நல்லது கொடுப்பாங்க நினைச்சு ஏமாந்தீங்களோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தை ஆளுமை செய்ய திரும்ப வரப்போகிறார். எல்லாருக்கெல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கெல்லாம் கிடைக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இயேசு திரும்ப வரப்போகிறார். இது சாத்தானுக்கு தெரியும். இயேசு எதுக்கு திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை பிடிச்சு 1000 வருடம் அரசாளுமை செய்ய போகிறார். இந்த உலகத்திலே நான் தான் இத்தனை 1000 வருடங்கள் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறேன். பூமியும் அதனுடைய நிறைவையும் நான் ஏமாற்றி ஜனங்களிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இயேசுக்கு முன்னாலே நின்று மத்தேயு 4வது அதிகாரத்தில் சாத்தான் பேசுகிறான். பூமியும் அதனுடைய நிறைவும் என் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் நான் உமக்கு தருவேன். இந்த ஒரு வார்த்தைக்காகவாவது சாத்தான தலையோட மிதிக்க வேண்டும் நம்ம. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து காலில் விழுந்து சொல்லலாமா? இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். இவர் யார் தர்றதுக்கு நமக்கு? இயேசு மறுபடியும் திரும்ப வருவார், இந்த உலகத்தை பிடிப்பார். அவனுக்கு அது தெரியும். இவர் வந்து விட்டால் நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ இல்லை, சாத்தானுக்கு கஷ்டம். நான் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவேன். கடைசி காலம் சொல்லுவோம்.
பயப்படும், கடைசி காலமா அப்படின்னு. கடைசி காலம் உங்களுக்கு எனக்கு இல்லைங்க, சாத்தானுக்கு தான் கடைசி காலம். யார் சொன்னது உங்களுக்கும் எனக்கும் கடைசி காலம் என்று? நம்ம இன்னும் 1000 வருடம் அவரோட ஆளுமை செய்ய போகிறோம். இதே உலகத்துல இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்த சரீரத்தோட அவரோட நாம் அரசாளுமை செய்வோம் என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. அவரோட வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 பாருங்க, அவரோட கூட இந்த பூமியில அரசாளுமை செய்வோம். அப்ப நமக்கு கடைசி காலம் இல்லை. இயேசு வந்தால் சாத்தானுக்கு கடைசி காலம். அவருடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட போகிறது. அவனை சேர்ந்தவர்கள் கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, அவனை பின்பற்றினவர்கள், அவனுக்கு உதவி செய்தவர்கள், அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள், முத்திரை பெற்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து பிடிக்கப்பட்டு பாதாளத்தின் சங்கிலிகளை கட்டப்பட போறாங்க. எப்படி இருக்கும்? இப்ப இதுல ஒரு கேள்வி வருகிறது. இயேசு இந்த உலகத்துக்கு திரும்ப வருகிறார். இந்த உலகத்தை ஆளுமை செய்யணும், சாத்தானுக்கு தெரியும். இயேசு இந்த உலகத்துக்கு திரும்ப வந்து இதுல ராஜாவா வீற்றிருக்கணும். எருசலேம் தான் ஹெட் குவார்டர்ஸ், தலைநகரம். அது மகாராஜாவின் நகரம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார். சாத்தானுக்கு என்னன்னா, ஒருவர் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் அவருக்கு என்ன தேவை என்று நினைக்கிறீர்கள்? அவருக்கு ஒரு இராணுவம் வேணும், படை வேணும், ஜனம் வேணும், காசு வேணும், சிங்காசனம் வேணும். எல்லாவற்றுக்கும் மேல ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் வேண்டும். ஜனங்கள் இல்லாட்டா அவர் என்ன ராஜா? நீங்கள் நான் தான் ராஜான்னு சொல்லிக்கிறேன். ஆட்சி செய்யறதுக்கு ஜனங்கள் வேணும் இல்ல? அந்த ஜனங்களுக்கு எங்கே போவது? சாத்தான் என்ன செய்கிறான்? 7 வருஷம் முடிவிலே இயேசு வரப்போகிறார். அந்த 7 வருஷமும் என் கையில தான் ஒட்டுமொத்த உலகம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஜனங்கள் என் கையில தான் இருப்பாங்க. இதுல ஒருத்தனை கூட விடாதபடிக்கு என் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் இயேசு திரும்பி வரும்போது அவர் ஆளுமை செய்வதற்கு இந்த பூமியில ஆளே இருக்க மாட்டாங்க. யாரும் யார் இருப்பா? நாமெல்லாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தோட உயிர்த்தெழுந்து போயிட்டோம், வானத்துக்குரிய மேனி அடைந்து விட்டோம். நம்ம இல்ல, பூமியில் இருக்கிற உயிரோடு இருக்கிற மனிதர்கள் வேணுமே. என்ன செய்வது? அப்ப இந்த மனிதர்களை விட்டு கொடுத்தால் தானே இயேசு வர முடியும். இல்லாவிட்டால் இயேசு வந்து பார்க்கிறார். அவனுடைய கற்பனை. இயேசு வானத்தில் வந்து பார்க்கிறார். எல்லாரும் முத்திரையை போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கையில 2 முத்திரை, அந்த கையில 2 முத்திரை. சாத்தானை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம இறங்கினா வெறும் உலகத்தை தான் பிடிக்க முடியும். கட்டாந்தரையும் மரங்களையும் கல்லையும் மண்ணையும் மாத்திரமா ஒரு ராஜா ஆளுமை செய்ய முடியும்? அவர் ஆளுமை செய்வதற்கு உயிருள்ள மனிதர்கள் வேண்டுமே. இந்த மனிதர்களுக்கு எங்க போறது? இவன் தான் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறானே. எல்லாம் என்னுடையது. பாத்தீங்களா, முத்திரை போட்டிருக்கிறான் நம்ம ஆளு. பாத்தீங்களா, நெத்தியில முத்திரை, என்னுடைய ஆளு, தொடக்கூடாது. அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆளை கூட விடக்கூடாது. ஏனென்றால் முதல் முறை உலகம் அழிக்கப்பட்ட போது 8 பேர் மிச்சமா இருந்தாங்க. அதை வச்சே கர்த்தர் மறுபடி உலகத்தை உண்டாக்கிட்டார். அப்ப அதனால சின்ன ஒரு தொகை 10 பேர் கூட மிச்சம் வைக்க கூடாது. அதனால்தான் ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாய் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணியை வைக்கிறான். இரவு பகலா சினிமா, இரவு பகலா அசுத்தமான படங்கள், இரவு பகலாக தேவையற்ற களியாட்டங்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியல், இன்னொரு பக்கம் பார்த்தா மதம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாதி, இன்னொரு பக்கம் பார்த்தா பஞ்சம். ஜனங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஜனங்களை மிரட்டி பணிய வைக்கணும். சாத்தான் அதை கற்றுக்கொண்டு விட்டான். ஆகவே தான் அந்த கடைசி காலங்கள் என்ன செய்யறான்னா, உங்களை அடிக்கடி மிரட்டுவாங்க. இனிமே அவனுக்கு தெரியும், மிரட்டுனா என்ன சொன்னாலும் செய்வார்கள். மிரட்டிட்டா செத்துருவடான்னு சொன்னா என்ன சொன்னாலும் செய்வாங்க. வரும் இல்ல? அது எப்படிங்க நீங்க கேட்பீங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? 2 வருஷத்துக்கு முன்னால, 2 வருஷம் கொரோனா காலம், எல்லாம் மூடியாச்சு. அப்ப உடனே அங்க இருந்து உத்தரவு போடுறாங்க. இதெல்லாம் சாத்தான் முதல்ல ரிகர்சல் பார்க்கிறது. ஜனங்களை பயமுறுத்தினா அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்களா, லாஜிக் இல்லாம சொன்னா கூட கேட்பாங்களான்னு உங்களை பல்ல பிடிச்சு பார்க்கறது, ரிகர்சல் பார்க்கறது. கொரோனா வந்தது, உலகமெல்லாம் காட்டு தீ போல பரவிச்சு. கொரோனா பரவின வேகத்தை விட கொரோனாவை பற்றின செய்திகள் ரொம்ப வேகமா பரவுச்சு. அங்கே 2 பேருக்கு நாக்கே வெளியே வந்துருச்சாங்கிறான், இங்கே 2 பேர் கண்ணு வெளியே வந்து கீழே கிடக்கானாங்கிறான், கீழே ஒரு 10 பேர் செத்து கிடக்கானாங்கிறான். பார்த்தா பதட்டம், யாரும் வெளியே வராதிங்க. திடீர்னு எல்லாரையும் வீட்டுக்குள்ள முடக்கிட்டாங்க.
சும்மா சொன்னால் கேட்போமா நம்ம? உடனே சொன்னார்கள், மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள், அப்போ இந்த கிருமி உங்களை ஒன்றும் செய்யாது என்றார்கள். உண்மையில சொல்லுங்கள், மாஸ்க் போட்டால் ஒன்றும் செய்யாதம்மா? சொல்லுங்கள். நீங்கள் தான், யாரும் உங்களை கேஸெல்லாம் போட மாட்டாங்க. கொரோனா போய் 2 வருஷம் ஆச்சு, இனி வேறு ஒன்று தான் வரும். சொல்லுங்க, மாஸ்க் போட்டால் வராதா? எப்படி வராது? காற்றில் பரவுமாம். மாஸ்க் போட்டோடனே அதை பார்த்தோடனே ஓடி விடுமா. காற்று உள்ளே வந்துச்சுன்னா காற்றுக்குள்ளே கூடி வராதா? மாஸ்க்குள்ளே காற்று வரும்ல பிரதர், அப்போ காற்று வருமா. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி கொரோனா வருகிறது என்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லா கடையிலும் அடுத்த நாளே மாஸ்க் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் யார் எப்போ தயாரிச்சாங்க? கையை சானிடைசர் போட்டு கழுவணும், கழுவினால் அந்த கிருமிகள் செத்து போகும் என்றார்கள். எல்லா வீட்லையும் வாங்கி வச்சுட்டோம், வீட்டுக்கு வீடு கழுவணும். சொல்லுங்க, கழுவுனா இது கொரோனா வராதா? வராது என்றால் எப்படி 2வது அலை வந்தது? அப்பதான் எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தோமே. நானும் பயந்து தான் போட்டேன், கொரோனா வரும் என்றல்ல. போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போடுவானேன்னு பயந்து. எனக்கு தெரியும், எனக்கு கொரோனா வராது என்று தெரியும். மாஸ்க் போட்டால், மாஸ்க் போடலன்னா போலீஸ் பிடித்து கொள்வார்களே. நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா என்னுடைய உடம்பு ரொம்ப வீக்கான உடம்பு. ஒரு குளிர் எடுத்தால் கூட முதல்ல எனக்கு தான் இருமல் வரும், காய்ச்சல் வரும். ஆனால் அந்த கொரோனா பீரியடில் 2.5 வருஷமும் ஒரு முறை கூட நான் தும்ப கூட இல்லை, இரும கூட இல்லை. பல மைல்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல 4 மாடிக்கு 100 தடவை போயிருக்கிறேன். அங்கே நாங்கள் ரகசியமாக கேம்ப் நடத்தி இருக்கிறோம். ஏறத்தாழ 21 கேம்ப், 2000-3000 பேரை வைத்து. வெளி உலகத்தில் பார்த்தா யாரும் வெளியே வரக்கூடாது. எப்படி வந்தார்கள் என்றே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 2000 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நார்த் இந்தியாவில இருந்து போயிருக்கிறேன், பிரயாணம் பண்ணி இருக்கிறேன், வந்ததில்லை. அப்ப இது கொடுத்தா வரும் சொன்ன உடனே அதை வருமா வராதான்னு யோசிக்கிறது இல்லை. ஊசி போடுங்கள் சொன்னா உடனே போய் ஊசி போட்டால் வராதா யோசிக்கிறது. ஊசி போட்டோம் சொல்றாங்க, இந்த ஊசி வேலை செய்யாவிட்டால் அந்த ஊசி வேலை செய்வதற்கு இன்னொரு ஊசியை போடுங்கிறான். எப்படி பாருங்க, ஊசிக்கே ஊசி போட வேண்டுமா? அதையும் கேட்டுக்கொண்டோம். இது எல்லாவற்றுக்கும் மேல சிகரம் வைத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல விளக்கெல்லாம் அணைச்சிட்டு பிளேட் எடுத்துட்டு வெளியே வந்து தட்டி, இப்ப சிரிங்க, இப்ப சிரிங்க, பிளேட் எடுத்து தட்டி கோ கொரோனா அப்படின்னு சொன்னா போயிருமா? என்னையா போன்னு சொன்னா நாய் கூட போக மாட்டேங்குது, கொரோனா போகுமா? அப்படின்னா அந்த எதுக்கு இப்படி ஊசி, அப்புறம் எதுக்கு மாஸ்க், அப்புறம் எதுக்கு மாய மந்திரங்கள், அப்புறம் எதுக்கு சானிடைசர்? கேட்டோமா? கேட்க மாட்டோம். சொன்னா செய்து விடுவோம். நான் இருக்கிற இடத்துல என்னை சுற்றிலும் பெரிய பெரிய விஞ்ஞான அந்த கழகங்களில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. என் வீட்டு பக்கத்தில் பெரிய பெரிய ஐடியில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. நான் என் வீட்டு மாடி மேலே இருக்கிற மாடியில் ஏறி, இன்னைக்கு நைட்டு எல்லாரையும் லைட் அமர்த்த சொன்னாங்களே, நம்ம இருக்கிற ஏரியாவில் என்ன செய்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு மாடியில் ஏறி பார்த்தேன். யார் யாரெல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் நினச்சனோ அவரெல்லாம் சட்டை கூட போடாமல் தன்னுடைய கையில் ஒரு தட்டு வைத்து கொண்டு விளக்கேற்றி கொண்டு வெளியே நின்று கோ கொரோனான்னு சொல்லிட்டு இருக்கிறான். பயந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கல்ல, அதே தான் சாத்தானுக்கு வேணும். உன் பலவீனம் உங்களை பயமுறுத்திட்டா, முத்திரை போட்டா தான் சரியா போனா கை நீட்டிடுவீங்க. இது சாத்தானுடைய தந்திரம். ஜனங்கள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும். அப்ப என்னங்க செய்வது? இந்த கொடிய காலத்துல தான் சாத்தான் ஒரு மனிதனை கூட விட்டுறக்கூடாது. இயேசு வரும் பொழுது அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள ஒருத்தன் இருக்கக்கூடாது. 8 பேரை விட்டா கூட கர்த்தர் மறுபடி உலகத்தை உண்டாக்கிடுவார். நோவாவின் காலத்தில் நோவா முதற்கொண்டு 8 பேர் மிச்சமா இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, பூமி பலுகி பெருகி விட்டது. அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கிறான் சாத்தான். சபைகளை, ஜனங்களை, அரசியல்வாதிகளை, பிள்ளைகளை, மாணவர்களை, குழந்தைகளை ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு தீவிரம் காட்டுகிறான். இந்த 7 வருஷம் இந்த முத்திரை போடலாம், விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இந்த 7 வருஷத்துல ஒரு கூட்டம் பேர் மாத்திரம் அவன் சொல்லுகிற எந்த கட்டளைக்கும் கீழ்ப்பட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவர்கள் இருப்பதே அவனுக்கு தெரியாது. அவன் இருப்பதே அவர்களுக்கு தெரியாது சாத்தானுக்கு. அந்த கூட்டம் யாருன்னு கேட்டா, உங்கள் மூலம் எழுப்புதலை பிறப்பிக்கப்பட்டாங்க பாருங்க தலைமுறைகள்,
அவர்கள் தான் அந்த 7 வருஷம் அந்த பூமியில் இருப்பாங்க. சாத்தானுக்கு டஃப் கொடுப்பாங்க. அவர்கள் சாத்தானுக்கு உடன்பட மாட்டார்கள். எங்க இருக்கிறாங்க, எங்க வர்றாங்க, எங்க போறாங்கன்னு தெரியாது. 7 வருஷம் ஒரு கூட்டத்தை கர்த்தர் மிச்சமாய் வைத்திருப்பார். எதுக்கு? அவர் திரும்ப வரும் பொழுது அவர்களை ஆளுமை செய்வதற்கு. நீங்களும் நானும் அரசாளுவோம். யாரை அரசாளுவோம்? நம்ம ஆட்சி பண்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும்ல. அந்த கூட்டம் தான் இந்த எழுப்புதல்ல பிறக்க போகிற தலைமுறை. அவர்களை கர்த்தர் அந்த ரகசியவர்களை கொண்டு போக மாட்டார். எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்டீங்களே, உங்களைத்தான் கர்த்தர் கொண்டு போவார். இவர்களை கர்த்தர் மிச்சமாய் வைத்து விடுவார். இவங்க பூமியில இருப்பாங்க, மிச்சமா இருப்பாங்க. அவர்கள் சாத்தானுக்கு சவால் கொடுப்பாங்க. இங்குதான் அங்குதான் சொல்லுவாங்க, அவனை கண்டே பிடிக்க முடியாது. பாருங்கள், எலியா எவ்வளவு பெரிய ஆள், தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிறார், ஏசபேல் கையில சிக்கி எல்லாரும் பிடிபட்டு நான் ஒருவன் மாத்திரம் தான் மிச்சமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னது, யாருப்பா சொன்ன உனக்கு? பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய 7000 பேரை மிச்சமா வச்சிருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசிக்கே தெரியவில்லை, ஆனால் சாத்தானுக்கு எப்படி தெரியுது? ஒரு ரகசியமா ஒரு கூட்டம். அப்ப நீங்க கேட்பீங்க, முத்திரை தரிக்கலன்னா விற்க முடியாதே, வாங்க முடியாதே, சாப்பிட முடியாதே, எப்படி வாழ்வார்கள் என்று கேட்பீர்கள். வேதம் அதற்கும் பதில் சொல்லுகிறது. இது என்ன, வெறும் 7 வருஷம் ஜுஜுபி. 40 வருஷம் கர்த்தர் விதைக்காமலும் அறுக்காமலும் நூற்காமலும் தம்முடைய ஜனங்களை பிழைப்பூட்டி இருக்கிறார். மறுபடியும் மன்னா பொழியும். மறுபடியும் தேவ ஜனங்களின் பசி தீர்க்கப்படும். அவனுக்கு இந்த முத்திரையில கிடைக்கிற பிச்சைச்சோறு வேண்டியதில்லை. அவர்கள் எதையும் எதிர்க்க துணிந்தவர்கள், சாத்தானுக்கு சவால் கொடுக்க துணிந்தவர்கள். சாத்தானுக்கு தலைவலியா இருக்கு, எங்க இருந்து வர்றாங்க, எங்க போறாங்க, எங்க இருக்கிறாங்க, என் விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்தினால் இவர்களை பிடிக்க முடியவில்லை, என் ஆவிகளை பயன்படுத்தினால் நெருங்கவே முடியவில்லை. எங்க இருக்கிறாங்க இவங்க? மிச்சமா இருப்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, வசனத்தில் அப்படி ஒன்றும் போடலையேங்க. கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்பொழுது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அங்கு விடப்பட்டவர்களாம் கைவிடப்பட்டவர்கள் தானே, அவங்க கர்த்தர் கைவிட்டு துப்பிட்டு போனவர் தானே. அப்போ அவங்க எப்படி அந்த பரலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு கேட்கலாம். கைவிடப்பட்டவர்களை பற்றி இங்கே பேசல. இதை தாண்டி 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் பேர் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, மிச்சமாய் வைக்கப்பட்டவர்கள். அது நம்ம எங்க பார்க்கலாம்? நான் வசனம் சொல்றேன், பார்க்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29 31 வரைக்கும் உண்டான வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 24வது அதிகாரத்தில் அதுல என்ன சொல்லுதுன்னா, இருங்க நானே வாசிடுறேன். 29 31 வரைக்கும் எல்லாரும் எடுக்க மாத்திரம் செஞ்சுக்கங்க. இந்த இடத்தில் சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்படுகிறது. இது ரகசிய வருகை அல்ல. இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். அப்ப என்ன நடக்கும்னு இயேசுவே சொல்லுகிறார். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். யார் இந்த ஜனங்கள்? இது 2வது வருகையிலே சொல்லப்படுகிறது. பாருங்க, அதுல 30வது வசனம் சொல்லுது, 29, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்திலிருந்து மேகங்கள் மேல் இறங்கி வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு. இது எந்த வருகை? ரகசிய வருகையில யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இது பகிரங்க வருகை. குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். இந்த வருகை நடக்கும்போது என்ன நடக்குமா? கோத்திரத்தார் கண்டு புலம்பிக் கொண்டிருக்கும் போது வலுவாய் துணிக்கும் எக்காலங்களை பிடித்தவர்களாக ஒரு கூட்டம் தூதர்களை கர்த்தர் பூமி எங்கும் அனுப்புவார். இவர்கள் அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அப்ப இயேசுனுடைய 2வது வருகை வர்ற வரைக்கும் பூமியிலே ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த ஜனங்கள். இவர்களை எக்காலத்தோடு புறப்பட்டு போய் தேவ தூதர்கள் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அவர்கள் வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள் என்று எழுதியிருக்கு. பார்த்தீங்களா?
அப்ப இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரகசிய வருகை இருந்து கர்த்தருடைய பகிரங்க வருகை வரைக்கும் பூமியிலே பாதுகாக்க வைக்கப்பட்ட தேவ ஜனம். அதான இந்த ஜனம். இது கைவிடப்பட்ட ஜனமா? இல்ல. எழுப்புதலிலே கர்த்தரால் பிறப்பிக்கப்பட்டு விளைந்த விளைச்சல்கள் எஜமானுடைய வருகைக்காக காத்திருக்கும். அவர்கள் மறைந்திருப்பார்கள். சாத்தானுடைய கண்ணில் மண்ணை தூவாங்க. அவனுக்கு சாத்தானுக்கு அவர்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இயேசு மறுபடியும் திரும்ப வந்து விடுவார். எல்லா திசையிலிருந்து தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பாங்க. சாத்தானுக்கு ஆச்சரியமா இருக்கும். கிழக்குல இருந்து விழவா, பார்க்கும் போதே மேற்குல இருந்து விழவா, தெற்குல இருந்து விழவா, வடக்குல இருந்து விழவா, எல்லாரும் சேரும். எங்கிருந்தார்கள் இவர்கள்? என் கண்ணுக்கு எப்படி தப்பினார்கள்? போட்ட சட்டங்களில் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி எப்படி புரியாதவனுக்கு சாத்தான் உடனே கோபாவேசம் கொண்டு தன்னை பின்பற்றினவர்களை அழைத்து கொண்டு பிசாசுகளின் சேனைகளோட அர்மகெதோன் என்ற இடத்திலே கர்த்தரை எதிர்த்து நிற்பதற்கு யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து வருவான். எதிரணியிலே கர்த்தர். அப்பொழுது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் ரகசிய வருகையில போனமே, இயேசு இப்ப பகிரங்க வருகையில வருகிறாரே. மத்தேயு 24வது அதிகாரத்துல இயேசு வரும் பொழுது அவரோட கூட நாமும் திரும்ப வருவோம். அல்லேலூயா. அப்ப இந்த 7 வருஷம் நம்ம என்னங்க செஞ்சோம்? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல அந்த 7 வருஷமும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல நம்ம பரலோகத்திலே சந்தோஷப்பட்டோம். பரலோகத்தில் இருக்கிற நாட்களுக்கும் பூமியில இருக்கிற நாட்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம கணக்கு மாதிரி இங்க கணக்கு போட முடியாது. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டோம். அந்த வலுவாய் துணித்த எக்கால சத்தம் கேட்ட போது மற்ற யாருக்கும் கேட்கல. அந்த விளைச்சலை பிறப்பித்த எழுப்புதலை பிறப்பிச்சிங்களே, உங்க காதுல மாத்திரம் கேட்டது. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்தார்கள். நீங்கள் அங்கு அவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டீங்க. காது வச்ச மாதிரி முடிஞ்சது கதை. நம்ம எல்லாம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டோம். 19வது அதிகாரம் சொல்லுகிறது, பரலோகத்திலே பெருந்துணியாய் ஆரவாரம் இடுகிற பெருந்திரள் கூட்டத்தை கண்டேன். அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே பங்கு பெற்றாங்க. போனோடனே நமக்கு சந்தோஷம். நமக்கெல்லாம் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டோம். அங்கே மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம். கல்யாண வீட்டில் சாப்பிட்டு கை கழுவினோம். கர்த்தர் சொன்னார், சரி சரி எல்லாம் முடிஞ்சது, வாங்க பூமிக்கு திரும்ப போகலாம். திரும்ப வர்றதுக்கு முன்னால 7 வருஷம் ஆகி போய்விட்டது. 7 வருஷம் சாப்பிட்டுருக்கோம் பிரதர். நமக்கு தெரியவே இல்லைங்க. நேரம் தெரியாது, காலம் தெரியாது. 7 வருஷம் திரும்ப வருகிறோம். இப்போ மறுபடியும் இயேசுவோடு கூட நம்ம கடந்து வருகிறோம். நாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நம்முடைய சரீரம் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டது. இயேசுவின் சரீரம் எப்படி இருக்கிறதோ அதே போல உங்கள் சரீரம் மாறிவிடும். அதுல வியாதி இல்லை, வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, குறைபாடுகள் இல்லை. பரிபூர்ணமாக்கப்பட்ட சரீரம். இயேசு உயிரோடு இப்ப எப்படி இருக்கிறார்? சரீரத்தோடு தானே இருக்கிறாரு. அது மாதிரியே மாற்றப்பட்டு விடுகிறோம். நாமும் திரும்ப வருகிறோம். நாம் எல்லாம் கூடிக்கொண்டு சாத்தானையும் அவனுடைய சேனையையும் கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினாலே அழித்து அவனை தன் கால்களின் கீழே மிதித்து அவனை பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி போடுவான். அதான் 19வது அதிகாரத்தில் சொல்லுது. அப்போ எங்கும் புறப்பட்டு போய் வானத்து பறவைகளுக்கெல்லாம் கட்டளை கொடுத்து கூட்டி வாருங்கள். மகாராஜா கொடுக்கிற மகா பெரிய விருந்துக்கு பிரேதங்கள் விழப்போகிறது. குதிரையினுடைய கடிவாளம் வரைக்கும் ரத்தம். ஒரு பெரிய யுத்தம், அர்மகெதோன் என்ற யுத்தம், ஃபைனல் வார், கடைசி போர் எப்படி இருக்கும்? கர்த்தர் வெற்றி சிறந்தார். வேதம் சொல்லுததுல கர்த்தர் அவனை தம் நாசின் சுவாசத்தில் அழித்தார். அவனை பிடித்து கர்த்தர் அங்குள்ள கட்டி போட்டார். நான் இந்த வசனத்தை ஒரு முந்தி படிக்கும்போது எனக்கு நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடரல். அது ஒரு இடரல் இல்லை, ஒரு அப்செட்டு. நம்ம இயேசுவோடு கூட போகிறோம், மேலே கொண்டு போகிறாங்க, கூட்டு போகிறாங்க, 7 வருஷம் விருந்து சாப்பிட்றோம், எல்லாம் நல்லது தான். இயேசு சொல்லுகிறார், வாருங்கள் கடைசி யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும். நம்ம எல்லாம் யுத்த உடைகளை தரித்து கொண்டு போகிறோம். எல்லாம் போய் அர்மகெதோனில் நிற்கிறோம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு யுத்த ஆடை போட்டு உட்கார்ந்து எப்படியம்மா இருக்கும்? அப்படி ஒரு குதிரை மேலே, இயேசு ராஜா முன்னால் வெள்ளை குதிரை, நமக்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி குதிரை, மேலே பட்டயமெல்லாம் கட்டி ஒரு பெரிய யுத்த புருஷன் மாதிரி பட்டயத்தெல்லாம் வச்சு தலை சீரா போட்டு அப்படி ஸ்டைலாக உட்கார்ந்து இருக்கிறோம். சாத்தானும் அவனுடைய சேனையும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. வார் துவங்கி விட்டது. இயேசு அவனை நாசின் சுவாசத்தினாலே ஒரு நிமிஷத்தில் அழித்து போட்டார். பொக்குன்னு போச்சு எனக்கு.
என்ன ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ மேக்கப் போட்டு வேஷம் போட்டு குதிரையில் ஏறி பட்டயத்தை பிடிச்சி ஒரு குட்டி பிசாசையாவது கழுத்து இருக்க வேணாமா? எங்களை வஞ்சித்து ஏமாத்தி குடிக்க வச்சு வெறிக்க வச்சு புகைக்க வச்சு திருட வச்சு பொய் சொல்ல வச்சு எங்களெல்லாம் வஞ்சித்து எங்கள் தேசத்தெல்லாம் கெடுத்தவனை ஒரு ஆளையாவது மிதிக்க வேணாமா? உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஒரு பிசாசையாவது தலைமுடியை பிடிச்சி ஒரு அடியாவது போடணும். எனக்கு அந்த ஆசை. அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்கு நாசியின் சுவாசத்தினாலே அழிப்பேன்னு சொல்லியிருக்கே. நாசியின் சுவாசம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீதான் என் நாசியின் சுவாசம் என்றார். மனிதர்கள் தான் அவருடைய நாசியின் சுவாசம். அவர் மண்ணிலாலே மனிதனை உண்டு பண்ணி தம் நாசியின் சுவாசத்தை அவனுக்குள் ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். அப்ப நான் அவனை அழிக்க போறதில்ல, உன்னை கொண்டுதான் அவனை அழிக்க போகிறேன். ஆகவேதான் ரோமர் புத்தகத்திலே சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திலே கர்த்தர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இப்ப யார் நசுக்குவா? நீங்க தான் நசுக்குவீங்க. கர்த்தர் நசுக்கிட்டா கூட அது அவனுக்கு ஒரு கௌரவமாகிவிடும். நான் வெட்டுப்பட்டாலும் கர்த்தருடைய கையில எல்லாம் வெட்டுப்பட்டேன்னு போய் உள்ள பெருமை பேசிட்டு இருப்பான். அதனால கர்த்தர் வெட்டுறது இல்ல, உங்களை என்னை அனுப்பித்தான் சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறார். அல்லேலூயா. அவனுக்கு மரணம் மாத்திரமல்ல, அவமானமும் சேர்ந்து வரப்போகுது. அதைத்தான் வேதம் சொல்லுது. இதுதான் கர்த்தருடைய பெரிய திட்டம். இந்த திட்டத்துல தான் இங்கே வருகிறோம். இப்ப இந்த திட்டத்திலே தேவனுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய இருண்ட காலம் வருகிறது. இந்த இருண்ட காலத்தில் மறுபடியும் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால மிச்சமாய் விடப்பட்ட ஜனங்கள், இவங்களை தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவங்க எல்லாம் இப்ப இருப்பாங்க. இவருடைய ஆட்சி டிக்ளேர் பண்ண உடனே அவர்கள் அங்கங்கே காணாமல் போயிடுவாங்க. எங்கே மறைந்திருக்கிறார்கள் கண்டுபிடிக்க முடியாது. ரேடார் வச்சாலும் தெரியாது, ஸ்கேனர் வச்சாலும் தெரியாது, ஆண்டனா வச்சாலும் பிடிபட மாட்டாங்க, எதுலையும் மாட்ட மாட்டான். இவன் என்ன செய்கிறான் தெரியாது. சாப்பிட என்ன செய்கிறான்? அதான் சொன்னனே, வானத்திலிருந்து மன்னா கொடுப்பார். கர்த்தர் 40 வருஷம் அவர்களை நடத்தினார். நல்லா நீங்க அந்த இடத்தை வாசித்து பாருங்களேன். அவர்கள் போட்ட வஸ்திரம் பழசாகவில்லை. பாருங்க, நம்ம ஒரு நாள் சட்டை போட்டோம்னா சாயந்தரம் மாத்திடுறோம் உடனே. அதற்கு மேலே அதை பயன்படுத்த முடியல. 40 வருஷம் ஒரே ட்ரெஸ் எப்படி இருக்கும்? அது வஸ்திரம் பழசா போகவும் இல்லையாம், கிழிந்து போகவும் இல்லையாம். அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? வாங்க முடியுமா கடையில் 40 வருஷம் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு? அது அப்படியே போட்டு புதுசா இறங்கின மாதிரி இருக்கு அப்படி அந்த ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் பெருசு இல்லைங்க. ஒரு பையன் அந்த பிரயாணத்தை துவங்கும் போது 5 வயசு உள்ளவனா இருந்தா, கரையேறும் போது 45 வயசு உள்ளவனா ஏறி இருப்பான். அப்ப இவன் போட்ட வஸ்திரம் 5 வயசுல போட்ட வஸ்திரம் எப்படி 45 வயசு வரைக்கும் செல்லும் என்றால், பையன் வளர வளர வஸ்திரமும் வளர்ந்தது. இதெல்லாம் அற்புதம் இல்லையா? இது அடையாளம் இல்லையா? பாதரட்சைகள், அவருடைய பாதரட்சைகள் பழசாய் போகவும் இல்லை, கிழிந்து போகவும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, வளர்ந்தும் வந்ததே. அது எவ்வளவு பெருசு! சின்ன பையனுடைய கால் நம்பர் வேற, அவன் வயதாகி 40 வருஷத்துக்கு பிறகு அவன் கரையேறும் பொழுது அவனுடைய நம்பர் வேற. ஆனால் அதே செருப்பு தான் அவன் வளர வளர தானும் வளர்ந்தது. 40 வருஷம் தம் ஜனங்களை நடத்தின தேவன் ஒரு 7 வருஷம் உங்களை நடத்த முடியாதா? சாத்தானுடைய எந்த கண்ணியிலும் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் பறந்து காக்கிற பட்சி போல் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறார். அப்ப நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை. இந்த சாத்தான் இந்த 7 வருஷத்துல ஜனங்களுக்கு எதிரான காரியங்களை செய்வான் பாருங்க. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்த்து நின்று ஜனங்கள் அதுல வஞ்சிக்கப்படாதபடிக்கு மறுபடியும் அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு பணியை இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்வாங்க. எப்படி அதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல ஊழியம் நடக்குமாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊழியம் நடக்குமா? அல்லது இவர்கள் மாத்திரம் உள்ளே போய் பாதுகாப்பா இருப்பாங்களா? 7 வருஷம் ஊழியம் நடக்கும். எது தெரியுமா? வேதம் சொல்லுது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் உள்ளவர்களுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்ப முடிவு வர்ற வரைக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். திடீர்னு வருவான், தெருவில் நின்று பேசுவான். உடனே அவர்கள் அங்கிருந்து பார்த்துட்டு யாரோ ஒரு கூட்டம் எங்க அங்க வந்து கலவரம் பண்றான், ஓடி வர்றதுக்குள்ள இவங்க எல்லாம் மறைஞ்சிருவாங்க.
மறைய முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? வசனத்தில் அதுக்கு தான் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறார். கந்தாகிய மந்திரி அவன் வந்துகிறான், வந்த உடனே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். யாரு? பிலிப்பு. பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறுகிறான். கரையேறின பொழுது ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அவன் ஆசோத்திலே காணப்பட்டு ஊழியம் செய்தான். மந்திரி அவனை அப்புறம் காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியை போய்விட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். நடந்திருக்கு. ஏன் நடக்காதா? நடக்காது நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னா, கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை பைபிள்ல வச்சிருக்கிறார். வரும். அவன் கண்ணில் மண்ணை தூர மாதிரி. இயேசுவை மலை உச்சியிலே தள்ளுவதற்கு கொண்டு போறாங்க. இயேசு அவர் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். அப்போ எங்கடா பார்த்தா காணும் அவரை. அவர் எங்க ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். சாத்தானால் உங்களை ட்ரேஸ் பண்ண கூட முடியாது. வருவீர்கள், ஊழியம் செய்வீங்க. அந்த நாட்களில் ஜனங்கள் ஏகமாய் கஷ்டப்பட்டு 7 வருஷம் நொய்யோடு நொய்ய அடிக்கப்படுவாங்க. ஒரு நல்ல ஆட்சி வருமானு காத்திருப்பாங்க. இந்த பொல்லாதவர்கள் வந்து பிள்ளைகளை பிரிச்சுட்டாங்க, கணவனை பிரிச்சுட்டாங்க, மனைவியை பிரிச்சுட்டாங்க. சர்வாதிகாரத்துவம் நிறைந்திருக்கிறது. எப்படி இந்த பூமியில வாழ்வோம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு தான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் என்று எழுதியிருக்கு. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அது நீண்ட நெடும் காலம் இருக்க போகிற ஆட்சி. 1000 வருடம் இந்த பூமியிலே, அதற்கு பின்பு பரலோகத்திலே நித்திய காலமாய் நீடித்திருக்க போகிற ஆட்சி. அந்த ஆட்சியை குறித்து செய்தியை ஆட்சியினால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க இப்ப பார்க்கிற அந்தி கிறிஸ்து என்ற ராஜா இல்ல, வேறொரு ராஜா வருகிறார். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவர் ராஜாதி ராஜா. அவருடைய வருகை சமீபம். 7 வருஷம் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய மந்தையிலே வாருங்கள் என்று ஒரு சப்தம் உண்டாகும். ஜனங்கள் போய் சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்டு அவர்களை துரத்துவதற்கு வருவான், காணாம போயிடுவாங்க. கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாய் வைத்திருப்பார் பூமியில. நான் சொல்றது நம்புறீங்களா? கதை மாதிரி இருக்குதா? வேதத்தில் எழுதி இருக்கிறது. அது இயேசு ராஜாவாய் வரப்போகிறார். இயேசு இந்த பூமியில அரசாளுமை செய்ய போகிறார். இப்போ நம்ம மறுபடி இப்ப இதுதான் அவருடைய பின்னணி. இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம மற்ற காரியங்களை யோசிக்க போகிறோம். எதற்கு இப்ப அற்புதங்களும் அடையாளங்களும்? அற்புதங்களும் அடையாளங்களும் யாருக்காக? ஏன் கர்த்தர் இந்த ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே தருகிறார்? ஏன்னா சாத்தான் இனி வருகிற காலத்துல அற்புதங்களை அடையாளங்களையும் காட்டித்தான் ஜனங்களை மிரட்டுவான். அவன்தான் உலகத்தின் பெரிய சக்தி போல தன்னை காட்டிக் கொள்ளுவான். அவனுடைய மந்திர தந்திரங்களை, மாய வித்தைகளை, ஸ்தம்பன வித்தைகளை கண்டு ஜனங்கள் ஸ்தம்பித்து போவாங்க. இவன் தான் உலகத்தின் மகா பெரிய சக்தி என்று நினைத்து கொண்டிருப்பாங்க. அவனை ஆராதிக்கும்படிக்கும் வழிபடும்படிக்கும் ஒரு பெரிய விக்கிரகத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்துவான், வணங்கணும்னு சொல்லுவான். இந்த நேரத்தில் அவனுடைய வல்லமைகளை விழுங்குகிற மாதிரி, அவைகளை அவமாக்குகிற மாதிரி, மோசேயின் காலத்தில் அவனுடைய கைக்கோல் எகிப்து மந்திரவாதிகளின் கைக்கோலை விழுங்கினதை போல சாத்தானுடைய மந்திர தந்திரங்களை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு யௌவன சந்ததி எழுப்புவார். அவன் கையை நீட்டுவான், அற்புதம் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி தலைவலி குணமாக்குற அற்புதக்காரர்கள் அல்ல, அடையாளக்காரர்கள் அல்ல. கர்த்தர் அப்படித்தான் திடீரென்று மோசே அழைத்தார். மோசே சொன்ன, நான் போக மாட்டேன், நான் திக்குவாயன், மந்த நாவுள்ளவன். நான் போய் சொன்னா யாரு கேட்பாங்க? அங்கே என்னை நாடு கடத்தி வைத்திருக்கிறார்கள், நான் உள்ள போனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கொலை குற்றத்துக்காக எகிப்திலே என்னை தேடி கொண்டிருக்கிறார்கள். நான் இங்க தலைமறைவா இருக்கிறேன், நீ போ. கர்த்தர் சொன்ன, நான் போய் சொன்ன எப்படி அதை நம்புவார்கள்? உன் கையில் இருக்கிறது என்ன? கைக்கோலை கீழே விடு என்றான். கைக்கோலை கீழே விட்டான், பாம்பா மாறிச்சு. அது உன் கையை நீட்டி பிடி என்றான். பிடித்த போது மறுபடியும் அது கம்பா மாறிச்சு. போ இதோடு. இவர் நினைச்சிட்டாரு தான் உச்சபட்ச காரியம் போல இருக்கு, இதை காண்பிச்சா பார்வோன் பயந்து விடுவான் போல இருக்குன்னு போனான். நேராய் பார்வோனிடத்திலே போனான். இந்த பார்வோனும் மோசேயும் ஒரே அரண்மனையில வளர்ந்தவங்க. இந்த பார்வோனுடைய தகப்பனார் ஆட்சியில் இருக்கும்போது தான் மோசையை கண்டெடுத்து கொடுத்தாங்க. இவர் 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. பார்வோன் அவரை பார்த்த உடனே கேட்டான், மோசே எங்கே வந்தாய்? என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு போக விடுவதற்கு கர்த்தர் எனக்கு யார்? ஏன் அவர் சொல்றது நான் ஏன் கேட்கணும்? இதோ பார் என்று சொல்லி தன் கையில் இருக்கிற கோலை நழுவு விட்டான்.
அது பெரிய பாம்பாய் மாறிற்று. தன் கையை நீட்டி அதை பிடித்தான். மறுபடியும் அது அவனுடைய கைக்கோலாய் மாறிற்று. பார்வோன் பயப்படுவான் என்று நினைத்தால் பார்வோன் கைதட்டி சிரித்தான். மோசே, இது ஒரு சீப் மேஜிக். அது பார், எங்களிடத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை யார் அங்கே என்று அழைத்தான். வந்தான் ஒரு பெரிய கூட்டம். எஸ்பாஸ் பார், மோசே அற்புதம் செய்கிறானப்பா, கடவுள் அனுப்பினதாக சாட்சி கொடுக்கிறான். தன் கையில் இருந்த கோலை நழுவிட்டான். மறுபடியும் பிடித்தான். நீங்கள் செய்யுங்கள் என்றான். எல்லாரும் ஒவ்வொருவனும், அந்த காலத்தில் மந்திரவாதி பார்த்தீங்கன்னா மந்திர கோல்னு ஒன்று வச்சிருப்பான். அதுல தான் அவருடைய மந்திரங்கள் எல்லாம் உருவேற்றி வச்சிருப்பாங்க. எல்லாம் வந்தார்கள். ஆளாளுக்கு தன் கையில் இருக்கிறதை கீழே போட்டான். எல்லாம் சர்ப்பமாய் மாறிச்சு. மோசே தன் கையில் இருக்கிற கைக்கோலை கீழே போட்டான். சர்ப்பமாய் மாறிச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது. மோசேயின் கைக்கோல், அவருடைய கைக்கோல்களை எல்லாம் அந்த பாம்பெல்லாம் அது விழுங்கி விட்டது. மோசே தன் கையை நீட்டி பாம்பின் வாலை பிடித்தான். மோசேனுடைய கையிலே கைக்கோல் திரும்பி வந்தது. அடுத்த காட்சியில பார்க்கிறோம், மோசேனுடைய கையிலே கைக்கோல். சுற்றி இருக்கிற மந்திரவாதிகள் வெறும் கையிலே நின்று கொண்டிருந்தார்கள். ஒரே நேரத்தில் அவங்க கிட்ட இருந்த அவ்வளவு மந்திர வித்தைகளையும் முடக்கி போட்டு அவர்களை வெறுங்கையனாய் மாற்றி விட்டான். நாளைக்கு நடக்க போகிற அற்புதங்கள் அப்படித்தான் நடக்கும். சபையிலே வித்தை காட்டுறதுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை சுகமாக்குவதற்கு மாத்திரமல்ல, சாத்தானுடைய கையில் இருக்கிறத பறிக்கணும், அதை வெறுமையாக்கணும். அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டு நிற்கணும். தாவீது வெறுங்கையாய் தான் கடந்து போனான். அவன் கையில பட்டயம் இல்லாதிருந்தது. கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டினான். அங்கதான் தேவனுடைய பிள்ளை நிமிர்ந்து நிற்கிறான். சாத்தானுடைய தந்திரங்கள். அடுத்து சீன்ல பார்க்கிறோம், எல்லாரும் வெறுங்கையை பிசைந்து கொண்டு நிற்கிறாங்க. மோசே எந்த சேதம் இல்லாமல் கைக்கோலை பிடித்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கும்? இதேதான் நாளைக்கு நடக்க போகிறது. சாத்தான் மந்திரவாதிகளை உங்கள் மூலம் செய்கிற அடையாளங்கள் மூலம் சாத்தான் கடைசி காலத்தில் அற்புதங்களை பெறுகிற ஆற்றலையும் சக்தியும் பெறுவானே. அந்தி கிறிஸ்துவுக்கு வலு சிற்பமாகிய பிசாசு தான் இதுவரைக்கும் பெற்றிருந்த எல்லா அதிகாரங்களையும் அவன் கையில கொடுத்ததாம். கள்ள தீர்க்கதரிசி தன்னுடைய மந்திர ஆதிக்கங்களை அல்லது சக்தியை அவன் கையில கொடுத்தானாமே. எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கொள்ளையிட போகிற, வெறுமையாக்க போகிற, அவன் கையை வெறுகையாய் ஆக்க போகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். அதுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற கூட்டம். சும்மா உங்களை குணமாக்குறதுல, சபைக்குள்ள அல்ல. நம்முடைய சிலம்பாட்டம் என்பது மீதியான் தேசத்துல, எகிப்துல நான் உங்களை குணமாக்கும், நீங்க எங்களை குணமாக்கும். இதுக்கு எதுக்கு நமக்கு? இல்ல, சாத்தான துரத்தணும். கர்த்தர் அதற்குத்தான் அவனை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார். நல்லா பாருங்க, மோசே அடுத்த சீன்ல பார்க்கிறோம். மோசே கடந்து வந்தான். பார்வோனே, என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏன் அதை கேட்கணும்? தன் கையை நீட்டி நைல் நதி அடித்தான். நைல் நதி ரத்தமாய் மாறிச்சு. ரத்தமாய் மாறிச்சு. உடனே பார்வோன் தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்தான். பார், மோசே இந்த மாதிரி செய்கிறான் பார் என்றான். அவர்களும் தன் கையில் இருக்கிறத அடிச்சாங்க. கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருந்த தண்ணியும் ரத்தமாகி விட்டது. ஐயா, ஒருவன் லாஜிக்ல அற்புதம் செய்தால் என்ன செய்யணும் தெரியுமா? மோசே ரத்தமாக்கின தண்ணிய இவன் மறுபடியும் தண்ணியாக்கணும். அவனுக்கு தெரியல, குழம்பிட்டான். அவன் என்ன செய்கிறான்? பாருங்கள் ராஜா, பாருங்கள் ராஜா குடிக்க வச்ச பாட்டில கூட ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான். என்னடா பண்றீங்க பாவிகளான்னு சொன்னா, அடிச்சா எல்லாம் பெருகுது. எப்படி இருக்கும்? வீட்டில் பார்த்தா தண்ணியில உள்ள ஓடி ஓடி அடிக்கிறான். ராஜா பார்க்கட்டும், நாளைக்கு நம்முடைய மந்திரவாதத்தை மெச்சட்டும் என்று. இதான் மந்திரவாதிகளை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவது. உண்மையிலே செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? தண்ணியா மாத்தினதை நீ ரத்தமாலையா மாத்தி காட்டணும். அவன் பிரச்சனைகளை பெருசாக்கினான். கர்த்தர் சாத்தானை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார். மோசே அடித்து தவளைகள் பெருகினால் இவர்கள் தங்கள் பங்குக்கு அடித்து இன்னும் அதை பெருக்கி விட்டார்கள். எப்படி இருக்கும்? குருட்டாட்டம் பிடிக்க பண்ண சாத்தானுக்கு குழம்பிடுவான். இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்வது? பார்வோனுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. இவனுங்களை வச்சுட்டு என்னையா செய்யறது? அவன் அடிச்சது கொஞ்சம், இவர்கள் ஊருக்குள்ள எல்லாம் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? சாத்தானை கர்த்தர் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார். அவர்களை தங்கள் வழியிலே ஓட விடுவார். அவருடைய கைகளை வெறுங்கையாய் மாற்றுவார். அதற்காக்கும் கர்த்தர் உங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் கர்த்தர் நிரப்ப போகிறார். நீங்கள் 4 சுவத்துக்குள்ள சிலம்பம் பண்ணுவதற்கல்ல, உங்கள் சத்துரு வெளியே நிற்கிறான்.
சத்துரு வெளியே நிற்கிறான். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சில பேர் என்ன செய்வான, பலவீனப்பட்டவங்க உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிடுவாங்க. வெளியே பார்த்துங்க, சத்துருவை பார்த்தா பயந்துருவாங்க. பார்த்துருப்பீங்களே, சர்ச் இருக்கும், கமிட்டி இருக்கும், தலைவர்கள் இருப்பாங்க, எலெக்ஷன் வைப்பாங்க, மண்டையை உடைச்சுக்குருவாங்க. உள்ள தீ வைப்பாங்க, சர்ச்சுக்குள்ள தீ வைப்பாங்க, எலெக்ஷன் நடத்துவாங்க. இவனை விட்டேனா பார், கொன்றேனா பார்ன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள, யாருக்குள்ள? சர்ச்சுக்குள்ள. ஆனா வெளியே இருந்து வேற ஒரு மத தீவிரவாதி வந்து, ஏய் என்ன சத்தம், உள்ளே மைக்கெல்லாம் போடக்கூடாது, அல்லையா சொல்லக்கூடாது, எங்களுக்கு எரியுதுன்னு சொன்னா சவுண்டை குறைச்சிருவான் உள்ள. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளு இதுதான் நம்ம ஆளுக்கு. ஏன் இங்கே காட்டின வீரத்தை அங்கே போய் காட்டேன்? மணிப்பூரில் அத்தனை பேர் தீ வைக்கிறார்களே, ஏன் அங்கே காட்டேன் வீரத்தை? காட்ட மாட்டோம். நமக்குள்ள பார்த்தீங்கன்னா கடிச்சேன் துப்புனேன் நிற்பான். விடமாட்டேன், கொல்லாம விடமாட்டேன், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போடும்போது. இது இன்னைக்குனே தெரியல, சவுல் காலத்தில் அப்படித்தான் நடந்தது. சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் எதிரி வந்த போது உள்ளே கூடாரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டான். கோலியாத் வந்து நிற்கிறான், ஒளிந்து கொண்டான். ஆனா தாவீதை துரத்துகிறான் பாருங்க. அவன் கையில பட்டயத்தை கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது அந்த பெலிஸ்தீர்களை எதிர்ப்பதற்கு. ஆனால் இவனோ தன் சொந்த சகோதரனை துரத்துகிறான். பெலிஸ்தீனை பார்த்தோன்னே உள்ள போய் ஒளிந்து கொண்டான். இனி ஒரு கூட்டம் எழும்பும், இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். நீங்கள் தேவ ஜனங்களோட உள்ளுக்குள்ள சிலம்பம் பண்ணுகிறவர்கள் அல்ல. உங்கள் எதிரி வெளியே நிற்கிறான், அவன் உங்களை சவாலுக்கு அழைக்கிறான். 7 வருஷம் அவருடைய ஆளுமை கடந்து வர போகிறது. அவன் கைகளில் கொடுக்கப்பட்ட வல்லமையை, அவன் கைகளில் ஜனங்களை மிரட்டுவதற்கு வைத்திருக்கிற வல்லமையை, அது ஒன்றுமே இல்லை என்று காட்டும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையிலே நிரப்ப போகிறார். அதற்குத்தான் அற்புதங்கள், அதற்குத்தான் அடையாளங்கள், சாத்தானை ஜெயிப்பதற்கு. இனி வருகிற நாட்கள் சவால் நிறைந்த நாட்கள். நீங்க ஒரு அடிப்படை உரிமையை பெறக்கூட போராடித்தான் நீங்கள் பெறணும். நீ வருகிற காலம் அப்படித்தான் இருக்கும். நீதி இருக்காது, சட்டம் இருக்காது, கொடுமை வரும், சர்வாதிகாரம் வரும், ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதிகள், ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள் தீவிரித்து எழும்புவார்கள். ஒவ்வொன்றுக்கும் நீங்க போராடித்தான் ஆகணும். கர்த்தருடைய ஜனம் சோர்ந்து போகாது. இன்னைக்கு பார்த்த மாதிரி நீங்க நாளைக்கு இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். நீங்கள் சாத்தானுக்கு சவால் கொடுப்பீங்க. நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே ஒரு யௌவன சந்ததி உங்களிடத்திலிருந்து தோன்றும். கர்த்தர் அந்த எழுப்புதலே உங்களை பயன்படுத்துவார். உங்கள் மூலம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு கூட்டம் தலைமுறை எழும்புவார்கள். இவர்கள் சபைக்குள்ளே தங்களுடைய ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் அல்ல, அவருடைய ஓட்டம் வெளியே இருக்குது. அவர் சத்துரு வெளியே இருக்கிறான். பட்டயத்தை உருவுவார்கள், சாத்தானை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு தாய் அபிஷேகம் இது. உங்ககிட்ட வந்த அந்த அபிஷேகம் தான் பல ஆயிரங்களுக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கப்பட போகிறது. மெழுகுவர்த்தி சொன்னனே, அதே போல உங்களிலே கர்த்தர் நெருப்பை பற்ற வைப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் ஆயிரங்களிலும் 10,000களிலும் அந்த நெருப்பை பரவ செய்வார். ஒரு கூட்டம் வரும். அப்ப நம்ம பார்க்கிற மாதிரி 2 அபிஷேகம் அல்ல, 7 அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்த விசேஷம் 5:6 சொல்லுகிறது. பூமி எங்கும் அந்த 7 ஆவிகள் அனுப்பப்படும், 7 அபிஷேகம் புறப்படும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு 2 அபிஷேகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த 3 நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார். கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார். உங்களை கொண்டு ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேசம் கர்த்தரை குறித்து அதிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதற்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இதுல பாருங்க, நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாள்ல இந்த அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டால், நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க, பெற்றுக்கொண்டால் 7 வருஷம் உபத்திரவ காலம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தின் அதிகாரம் சாத்தானுடைய கையில போறதுக்கு முன்னால நீங்களும் நானும் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே காணப்படாமல் போயிடும். அதை கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும், அப்படியா சொன்னாலும் அப்படியா நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியர்த்தமா இருந்தார், வீணா இருந்தால் நாள் உங்களுக்காக காத்திருக்காது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம கேட்டும் கேட்காம இருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கிறலான்னு. இவர்கள் தான் கர்த்தருடைய ரகசிய வருகிற நேரத்துல கனியும் கொடுக்காம, கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யாம கைவிடப்பட்டவர்களாய் போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் இருக்கிற 7 வருஷம் இருக்கு பாருங்க, நரக வேதனை, தப்பிக்க முடியாது எவனும்.
சாத்தான் தன்னுடைய முழு வல்லமையோட இறங்குகிறதை, அவன் இந்த உலகத்தில் ஆளுமை செய்கிறத பார்ப்பீங்க. குடும்பங்கள் பிரிக்கப்பட்டுரும், குழந்தைகள் தனித்தனியா கொண்டு போயிடுவாங்க. 7 வருடம் கொடிய ஆட்சி காலம் நீடிக்கும், ஒருவனும் தப்ப முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு அணுகிற காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற இந்த காரியத்துக்கு நம்ம செவி கொடுத்தால் ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு தம் பிடிச்சா ஓடி முடிச்சிடலாம். முடிச்சிட்டா கர்த்தருடைய வருகையிலே நாம் கடந்து போய்விடுவோம், மறுபடியும் திரும்ப வருவோம். 19வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தை பார்த்தோம். 20வது அதிகாரத்தில் 1000 வருடம் கர்த்தர் அரசாளுமை செய்வார் பார்க்கிறோம். 1000 வருடம் அரசாளுமைக்கு பிறகு கொஞ்ச காலம் சாத்தான் விடுவிக்கப்படுவான். பூமியில 1000 வருடம் ஜனங்கள் திரளா பெருகியிருப்பாங்க, எக்கச்சக்கமா பெருகிடுவாங்க. ஏன்னா மரணமே இல்லை, 1000 வருஷம் பிறப்பு மாத்திரம் இருக்கிறது, பெருகிடுவாங்க ஏராளமா. கொஞ்ச காலம் விடுவிக்கப்பட்ட சாத்தான் ஒரு திரள் கூட்டம் ஆட்களை வஞ்சிக்க ஆரம்பிப்பான், ஒரு கூட்டத்தை வஞ்சிப்பான். ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்களும் நானும் அவனுடைய வஞ்சக வலையில விழாமல் வஞ்சிக்கப்பட மாட்டோம். காரணம், நம்ம உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறோம். அப்ப இயேசுவோடு கூட திரும்ப வந்தமே, இயேசு இந்த உலகத்தை பிடித்து கொண்டாரே, மிச்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை 4 திசையில கூட்டி சேர்த்தாங்களே, தன்னுடைய ஆட்சி அமைப்பார் கர்த்தர். அந்த ஆட்சியிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்மோடு கூட இருந்து ஆளுமை செய்கிற ஆட்சியாளர்களாய் மாற்றுவார். அதான் வேதம் சொல்லுது. 20வது அதிகாரத்தில் பாருங்க, அவரோடு கூட அவர்கள் அரசாளுமை செய்வார்கள். அரசாளுமை செய்வோம். விட்டோம், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இனி கொஞ்ச காலம்தான். சாத்தானும் தீவிரப்படுகிறான், பார்த்தாலே தெரியுது. கர்த்தரும் தீவிரப்படுகிறார். எதை தேர்வு செய்கிறோம் என்பது உங்க கையில் இருக்குது. ஏன்னா உங்க ஆத்துமா உங்களுக்கு விலையேற பெற்றது. கர்த்தர் இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை ஊன்னு சொன்னா தம்முடைய வல்லமையில நிரப்பி அந்த மகாபெரிய எழுப்புதலை உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. நீங்க குணமாகிறதுக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் மற்றவர்களை விடுதலை செய்வதற்கு, மற்றவர்களை எழுப்புவதற்கு, மற்றவர்களை கர்த்தருக்குள் நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய தலையில தம்முடைய வல்லமையின் நெருப்பை இறங்க பண்ண போகிறார். மெழுகுவர்த்திகள் போல நீங்கள் கொழுந்து விட்டு எறிய போறீங்க. 1 1000ஐயும் 1,00,000ஐயும் தொட போகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.